ஓகே. ஸோ மெட்டீரியாலிட்டின்னு வரும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, SA 320 டாக்ஸ் அபவுட் மெட்டீரியாலிட்டி. ஸோ ஃபார் நீங்கள் என்னெல்லாம் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஆடிட்டிங் பார்த்துருக்கீங்க, SA 200 பார்த்தீங்க, SA 315 பார்த்துருக்கீங்க, உடனே SA 320 தான் வந்திருக்கீங்க. ஓகேவா? ஸோ SA 320 என்ன சொல்கிறாங்க, மெட்டீரியாலிட்டினா என்னன்னு கேட்குறாங்க. மெட்டீரியாலிட்டி எந்தெந்த ரேஞ்சில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க கேட்டால், இன் பிளானிங் அண்ட் பர்ஃபார்மிங் ஆடிட். ஃபர்ஸ்ட் அதை கவனிச்சுக்கோங்க. மெட்டீரியாலிட்டி இன் பிளானிங் அண்ட் பர்ஃபார்மிங் ஆடிட். வாட் இஸ் மெட்டீரியாலிட்டி அப்படின்னு கேட்டால், மெட்டீரியாலிட்டிங்கிறது எப்போனா ஒரு மிஸ்டேட்மெண்ட் எப்போ மெட்டீரியல் ஆகும், materiality in planning and performing an audit states that misstatements including omissions. misstatements என்னது, இல்லாதது இருக்குன்னு சொல்றதோ இருக்கிறது இல்லைன்னு சொல்றதோ மட்டும் கிடையாது. ஏதாவது ஒன்றத்தை நீங்கள் மிஸ் பண்ணிடுறது, ரெக்கார்ட் பண்ணவே நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. ஸோ இது ஒன்று ஒமிட் பண்ணிட்டீங்கன்னா கூட அந்த விஷயத்தை அவங்ககிட்ட சொல்லாததுனால அவங்க தப்பாக டெசிஷன் எடுத்துட்டாங்கன்னா அப்புறம் அது மெட்டீரியல் தான். அப்போ என்ன சொல்கிறாங்க, மிஸ்டேட்மெண்ட்ஸ். இங்கே தான் கீவேர்டு ஆரம்பிக்குது பாருங்கள். misstatements. What is materiality? misstatements including omissions are considered to be material. அதாவது இப்போ எப்படி கான்செப்ட் என்னன்னா, எப்போ மிஸ்டேட்மெண்ட்ஸ் மெட்டீரியல் ஆகும்னு கேட்குறாங்க. மிஸ்டேட்மெண்ட்ஸ் ஓகே பிகம்ஸ் மெட்டீரியல். இதான் லைன். மிஸ்டேட்மெண்ட்ஸ் பிகம்ஸ் மெட்டீரியல். ஆனால் அந்த மிஸ்டேட்மெண்ட்ஸு எப்படி, இன்க்ளூடிங் ஒமிஷன் அப்படிங்கிறது இதனுடைய ஒரு சப்பார்ட். இன்க்ளூடிங் ஒமிஷன் becomes material when எப்போ ஆகும் அப்படின்னு இதுக்கப்புறம் தான் சொல்லவே போகிறாங்க, கதையை இப்போ தான் சொல்ல போகிறாங்க. misstatements including omissions are considered to be material if எப்போ தனிப்பட்ட முறையில் இல்லை அக்ரிகேட்டாவோ என்ன சொல்கிறாங்க, could reasonably be expected to influence that economic decisions of users taken on the basis of FS. FS-ஐ பேஸ் பண்ணி யார் எடுக்கிறாங்க டெசிஷன்ஸை யூசர்ஸ் எடுக்கிறாங்க. அப்படி இந்த யூசர்ஸ் எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ் பேஸ்ட் ஆன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை என்ன ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, தவறான டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன சொல்கிறாங்க, இட் இஸ் கால்ட் as influencing the economic decisions. என்ன சொல்கிறாங்க, influencing the economic decisions. அப்போ what is material misstatement? Misstatements becomes material when it influences the decision making of the users, or when it influences the decision making, economic decision making of the users based on financial statements. அவங்க எடுக்கிற டெசிஷன்ஸ் எதை பேஸ் பண்ணியிருக்கு, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணியிருக்கு. அப்போ இதில் என்ன நடுவில் என்னென்ன கொண்டு வருவாங்கன்னா, இதெல்லாம் நடுவில் கொண்டு வர பாயிண்ட். I'll tell you. இது இன்க்ளூடிங் ஒமிஷனுங்கிறது நடுவில் கொண்டு வர பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் இவங்க நடுவில் என்ன தெரியுமா கொண்டு வருவாங்க, becomes material when it is என்னன்னா when it is செப்பரேட்டாவோ இல்லை அக்ரிகேட்டாவோ அது வந்து மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. அந்த பாயிண்ட் இல்லை நடுவில் ஆட் பண்ணியிருப்பாங்க பாருங்க, இங்கே பாருங்க. could be material if they individually or in aggregate. individually or in aggregate ன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இண்டிவிஜுவலாவோ இல்லை அக்ரிகேட்டாவோ அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணா, when it is aggregated with the other material, other misstatements அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். அப்போ இதுவுமே அடிஷ்னல் பிட்டு தான். மெயின் பிட் என்னன்னு கேட்டால், misstatements are material when it influences the economic decision making of the users of financial statements. முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். எக்கனாமிக் டெசிஷன் மேக்கிங் ஆஃப் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை அதை எது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதோ அதுதான் வந்து உங்களுக்கு என்னது மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? வாட் இஸ் த டவுட்? டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எக்ஸாம்பிள் வேணுமா? ஓகே. வாட் இஸ் மெட்டீரியல்? இந்த வாட்டி சேல்ஸு வந்திருக்கு. சேல்ஸு கிரெடிட்க்கு கொடுத்துருக்கீங்க. யூஸ்வலாக கடந்த 10 வருஷமாகவே கிரெடிட்டுக்கு 90 டேஸ் கிரெடிட் தான் கொடுத்துருக்கீங்க. இந்த வருஷம் உங்களோட கிரெடிட் பீரியடை நீங்கள் 180 டேஸாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்க. அதாவது 3 மாதத்துலேருந்து ஆவரேஜாக 6 மாதமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கீங்க. இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸில் டிஸ்க்ளோஸ் பண்ணலை. பிகாஸ் இன்க்ரீஸ் இன் த கிரெடிட் பீரியட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் தட் இஸ் டு பி டிஸ்க்ளோஸ்ட் இன் தி ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். அதை நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணலை. ஸோ இது என்ன ஆகிடுது, திஸ் இஸ் அ மிஸ்டேட்மெண்ட். அப்போ நீங்கள் கேட்கலாமா, மிஸ்டேட்மெண்ட்னா தப்பாக சொன்னாலும் மிஸ்டேட்மெண்ட், நாங்கள் தான் சொல்லவே இல்லை, எதுவுமே சொல்லாமல் தானே விட்டுருக்கோம், அதுவும் மிஸ்டேட்மெண்ட் தான். அப்போ மிஸ்டேட்மெண்ட்ஸ் இன்க்ளூடிங் ஒமிஷன்ஸ் will become material when the users of the financial statements or the shareholders will tend to take a bad decision or அவங்க வந்து ஒரு பேடான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷனுக்கு போயிடுவாங்க. பிகாஸ் யூ ஹாவ் டோல்ட் தெம் த ஸ்டோரி இன் அ வெரி டிஃப்ரெண்ட் வே. அந்த இதில் நீங்கள் 180 டேஸாக மாற்றிட்டீங்கன்ற விஷயத்த நீங்கள் என்ன சொல்லவே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்கள் எதையோ மறைக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் மறைச்சதுனால அவங்களுக்கு இந்த விஷயத்தை பற்றி ஃபுல்லாக தெரியல.
ஸோ மிஸ்ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து தனிப்பட்ட முறையிலையோ இல்லை மற்ற மிஸ்ஸ்டேட்மெண்ட்ஸோட சேரும் போது எப்போ மெட்டீரியலாக மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐயோ இது மட்டும் தெரிஞ்சிருந்தா நான் இந்த மாதிரி ஒரு விஷயம் செஞ்சுருக்கவே மாட்டேனேன்னு ஒரு யூசர்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பயப்படும் போது அப்போ தான் அது மெட்டீரியல் ஆகும்னு சொல்கிறாங்க. புரியுதா ஷாம்னாக்கு? when it becomes material, misstatements, okay, including omissions, misstatements including omissions will become material when individually or in aggregate it is affecting the economic decision making of the users of financial statement. அவ்வளவுதான். அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருந்தா நான் இப்படி ஒரு டெசிஷனே எடுத்துக்க மாட்டேனே, ஏன் என்கிட்ட மறைச்சிங்க, ஏன் இது இப்படி மாற்றி சொன்னீங்க, ஏன் ஒரு ஃப்ராடை மறைச்சிங்க, ஏன் வந்து ஒரு தெஃப்ட் நடந்திருக்குன்றதை மறைச்சிங்க, ஏன் ஒரு ஃப்ராடுலண்ட் விஷயத்தை மறைச்சிங்க, ஒய் அப்படின்னு கேள்வி கேட்கும் பொழுது அது மெட்டீரியலாக மாறுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100க்கு பதிலாக 100 ருபீஸ்ன்றதுக்கு பதிலாக 110 போடுறீங்கன்னா இது எந்த வகையிலும் யாரையுமே பாதிக்காது. ஸோ அப்போ அது என்ன ஆகும், இட் இஸ் நாட் மெட்டீரியல். பட் நீங்கள் அதே 100க்கு பதிலாக, அதாவது எப்போவுமே சொல்லுவாங்க மெட்டீரியல் அப்படிங்கிறது வந்து சைஸை பொறுத்தா மேடம் அப்படின்னு கேட்பாங்க, சைஸை பொறுத்து தான் மெட்டீரியல் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி மட்டும் கிடையாது, சைஸை பற்றி மட்டும் கிடையாது. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 90 டேஸ்ன்றது 180 டேஸாக மாற்றிட்டீங்க, இதில் என்ன சைஸ் வந்து கிடக்கு, விஷயத்தை மறைச்சிட்டிங்க, அவ்வளோதான், மெட்டீரியல் முடிஞ்சிருச்சா? அப்போ எல்லா இடத்துலையுமே மெட்டீரியல்னால் சைஸ் ரிலேட்டடாக தான், குவான்டிட்டி ரிலேட்டடாக தான் அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை. சில இடத்துல 10,000 ருபீஸ்க்கு போடுறதுக்கு பதிலாக நீங்கள் 1 லேக்னு போட்டிருப்பீங்க, அது எரர்னால ஒரு 0 ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா அது மெட்டீரியலாக கூட இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா அவங்ககிட்ட நீங்கள் சொல்லிடுவீங்க, அவங்க கரெக்ஷன் பண்ணிவிடுவாங்க, கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பாட்டுக்கு அழகாக ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் அழகாக போட்டுருவீங்க, ப்ராப்ளமே இல்லை. எப்போ 10,000 பதிலாக 1 லேக்ன்றது நீங்கள் இன்டென்ஷனலாக போட்டிங்கன்னு எனக்கு தெரியுதோ, ஃப்ராடுனால நடக்கிற மிஸ்டேட்மெண்ட்டுக்கு மன்னிப்பே கிடையாது. அது ஒரு சின்ன அமௌண்ட்டாக கூட இருக்கலாம். 10,000ன்றது 1 லேக்காக போட்டிருக்கீங்க, எக்ஸ்ட்ரா ஜஸ்ட் ப்ளஸ் 90,000 தான், ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. எப்போ அது ஒரு பெரிய மேட்டர் கிடையாது, எரர்னால இருந்தால் அது ஒரு பெரிய மேட்டர் இல்லை. அதுவே ஃப்ராடுனால இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது மெட்டீரியலாக நம்ம கன்சிடர் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. So, a misstatement whether due to fraud or error, if it affects the decision making of the users, it is called materiality. But materiality in general, it is not just focused only on size பத்தி மட்டும் கிடையாது. It is also about the nature of the decision making. It is also about the nature of misstatements. எந்த மாதிரி அவங்க மிஸ்டேட் பண்ணியிருக்காங்க, நேச்சர் ஆஃப் மிஸ்டேட்மெண்ட் என்ன, நேச்சர் ஆஃப் மிஸ்டேட்மெண்ட் ஃப்ராட்னால நடந்திருக்கா, எரர்னால நடந்திருக்கா, அதோட எஃபெக்ட், அதோட இம்ப்ளிகேஷன் எப்படி இருக்குது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில், இது எல்லாத்தையும் வச்சு தான் யூ வில் டிசைட் வெதர் ஒரு மிஸ்டேட்மெண்ட் மெட்டீரியலாக இல்லையான்னு டிசைட் பண்ணுவீங்க. புரியுதாமா? டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? SA 320 Materiality in planning and performing the audit states that the misstatements including the omissions are considered to be material only if they individually or in aggregate they can reasonably be expected to influence the decision making of the users, economic decision making of the users taken on the basis of the financial statement. இது வந்து SA 200 படி SA 200 objective paragraph நான் சொல்லிட்டே இருப்பேன். Whether the financial statement, second line la parunga, whether the financial statements taken as a whole or free from material misstatements, okay, whether due to fraud or error, thereby enabling the auditor to express an audit opinion on whether the financial statements are prepared in all material respects in accordance with FRF. அதே paragraph தான். அது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதுல வந்து they are saying that SA 200 படி objective என்னன்னா to obtain reasonable assurance அப்படின்னு சொல்றாங்க. ரீசனபிள் அஷூரன்ஸை நீங்கள் அப்டைன் பண்ணணும்னா அப்போ என்ன சொல்லணும், நீங்கள் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ் இல்லாமல் இருந்தால் தான் யூ கேன் கெட் அ ரீசனபிள் அஷூரன்ஸ் தட் இட் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட். If you want to give an opinion that okay it is free from material misstatement na and the free from material misstatement ங்கிறது நீங்க எப்ப அட்டைன் பண்ணுவீங்க, உங்களுக்கு எப்ப reasonable assurance கிடைக்கும் அங்க free from material misstatement ன்னு அப்படின்னு கேக்குறாங்க. அதை வந்து சும்மா ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டை கொடுத்துட்டு இங்க சொல்றாங்க, here lies the significance of materiality. The auditor has to obtain the reasonable assurance that the financial statement taken as a whole are free from material misstatement whether due to fraud or error. இந்த லைன் அவங்க கொடுத்திருக்கிறதுனால as a result ஆடிட் என்ன ட்ரை பண்ணுதுன்னா, it is trying to identify whether the financial statements are free from material misstatement. மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இல்லைனாலே போதும் அப்படின்னு தானே SA 200 அப்ஜெக்டிவ் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம பார்க்கும்போது மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இல்லையா அப்படின்னு தான் பார்க்கணுமே தவிர சின்ன சின்ன மிஸ்டேட்மெண்ட்ஸ் கூட இருக்கக்கூடாதுன்னு நம்ம பார்க்கக்கூடாது. நம்ம பார்க்கக்கூடிய கண்ணோட்டமும் we have to see whether it is free from material misstatement. அப்போ மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்னா என்னன்னா, இந்த எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க, சிக்னிஃபிகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, சிக்னிஃபிகண்ட் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் எந்தெந்த இடத்துல இருக்கும், என்னென்ன சொல்றாங்க, சிக்னிஃபிகண்ட் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த ஏரியாவில் தான் நீங்கள் என்ன பண்ண, அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா இதுக்கு பேர் வந்து ஹை ரிஸ்க் ஏரியான்னு சொல்லுவோம். அந்த ஹைங்கிறதுக்கு பதிலாக சிக்னிஃபிகண்ட்னு கொடுத்துட்டான், ரிஸ்க்குன்றதுக்கு தான் ROMM கொடுத்துட்டான். எப்படி சொல்லியிருக்காங்க, நம்ம சாதாரணமாக ஜென்ரலாக சொன்னால் ஹை
ரிஸ்க் ஏரியாவை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கப்புறமா அதில் நம்ம இன்னும் நிறைய ஆடிட் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஹைன்றதுக்கு பதிலாக தேர் யூசிங் த வேர்ட் கால்ட் அஸ் சிக்னிஃபிகண்ட். ரிஸ்க் ஏரியான்றது சிக்னிஃபிகண்ட் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? இந்த என்டையர் ஏரியா, இந்த ஏரியாவில் இந்த என்டையர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் எங்கெங்கெல்லாம் சிக்னிஃபிகண்ட் ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்ஸ்டேட்மெண்ட்ஸ் இந்த எஃப்எஸ் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம அதிகமான கான்சென்ட்ரேஷன் பண்ணாதான் we will be able to conclude that the financial statements taken as a whole are free from material misstatement. Only when you have found out இதெல்லாம் தான் சிக்னிஃபிகண்டான ROMM இருக்கிற ஏரியா நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணாதான், அந்த இடத்துல நீங்கள் அதிகமான ஆடிட் எவிடன்ஸை கலெக்ட் பண்ணாதான், after applying a lot of substantive and extensive audit procedures, after accumulating or after obtaining sufficient appropriate audit evidence, you can make sure the audit risk is terribly low. You have to keep it as much low as possible. Only then will you be able to give an opinion that the financial statements taken as a whole are free from material misstatement, and I am going to give you reasonable assurance. So reasonable assurance நீங்க கொடுக்கணும்னா you have to make sure that there is no major material misstatements in the entire financial statements. அதுக்கு நீங்க reasonable assurance கொடுக்கணும்னா வேற வழியே இல்ல, significant ROMM ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணுங்க, high risk ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்றேன். இதுல யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? புரியுதல்ல? Do you have any doubt in understanding this? Next one. இதை ஒரு படிச்சு பார்த்துக்கோங்க. Materiality is not always a matter of relative size. For example, fraudனால ஒரு சின்ன அமௌண்ட் தொலைஞ்சு போனாலும் அது பெரிய விஷயம்தான். இதுவே எரர்னால ஒரு அண்டர் ஸ்டேட்மெண்ட்டோ ஓவர் ஸ்டேட்மெண்ட்டோ நடந்தாலும் அது பெரிய விஷயம் இல்லை. ஸோ எல்லா நேரங்கள்லையும் சைஸை வச்சு தான், ரிலேட்டிவ் சைஸை வச்சு தான் வந்து மெட்டீரியாலிட்டியை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டால் பண்ண மாட்டோம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன். மெட்டீரியாலிட்டி இன் பிளானிங் அண்ட் பர்ஃபார்மிங் அண்ட் ஆடிட் யாருடைய பொறுப்பு? எப்போதுமே இது நம்ம எல்லா ஸ்டாண்டர்ட்லையுமே படிப்போமா, எந்த ஸ்டாண்டர்ட் எடுத்தாலும் படிப்போம். ஒரு விஷயம் யாருடைய பொறுப்பு? இது ஆடிட்டருடைய பொறுப்பா இல்லை மேனேஜ்மெண்ட்டோட பொறுப்பா? மேனேஜ்மெண்ட்டோட பொறுப்பு நான் என்ன சொல்லியிருக்கேன்? ப்ரிப்பரேஷன் அண்ட் ப்ரெசன்டேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் அக்கார்டன்ஸ் வித் அப்ளிகபிள் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க். ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் இருக்குது. அதே மாதிரி ஆடிட்டருக்குன்னு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஸ் பர் SA 320 என்னன்னா, ஆன் த ஹோல் என்டையர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுத்து அவர் ஆடிட் பண்ணும்பொழுது he has to fix what is the materiality level. இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிற ஒரு விஷயம் வந்து வேற யாருக்குமே எங்கேயுமே கிடைக்காத ஒரு விஷயம் தான், நீங்கள் கற்றுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா எந்த இடத்துலையுமே இவ்வளோ தெளிவாக பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி சொல்லியே கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் இந்த சென்ஸ் என்ன சொல்கிறதுன்னா, ஜென்ரலாக அந்த நாலேஜ் எங்கேயும் அவைலபிளாக இருக்காது. Now I'm going to talk to you about materiality and performance materiality. First I'll tell you what is materiality. Materiality என்ன தெரியுமா? Turnover எவ்வளோன்னு பார்ப்பாங்க. Turnover 400 கோடிக்கு இருக்கு, 400 crore turnover. Expenses எவ்வளோ? Expenses around 130-140 crores வருது. அப்போ ப்ராஃபிட் எவ்வளோ? கிட்டத்தட்ட 280 கோடி 300 கோடி ப்ராஃபிட்னு வச்சுக்கோங்க. அப்போ கிட்டத்தட்ட 300 crore ப்ராஃபிட்டுப்பா. ஓகேவா? கிட்டத்தட்ட 470 crores வந்து டர்ன். இவ்வளோ டர்ன் ஓவர் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியில், இவ்வளோ ப்ராஃபிட்ஸ் இருக்கக்கூடிய கம்பெனியில் மிஸ்ஸ்டேட்மெண்ட்டே இல்லாமல் ஒரு ஆடிட்டரால் பார்க்க முடியுமானா முடியாது. The misstatements are bound to happen, misstatements are bound to be there, and auditor is not required to wipe out every misstatement. That is not possible, because our SA 200 objective is to obtain a reasonable assurance that the financial statements are free from material misstatement. ஸோ ரெண்டு விஷயம் நம்மளை காப்பாற்றுது, ஒரு ஆடிட்டரை காப்பாற்றுற ரெண்டு விஷயம் என்னென்னா, ஒன்று நம்ம அப்சல்யூட் அஷூரன்ஸ் கொடுக்க வேண்டாம், இன்னொன்று மிஸ்டேட்மெண்ட்டே இல்லாமல் பார்க்க வேண்டியது கிடையாது. மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இல்லாமல் இருக்கா அப்படின்னு ரீசனபிள் அஷூரன்ஸ் கொடுத்தா போதும். ஸோ நமக்கு ரெண்டு ஹெல்ப் பண்ணுறாங்க SA 200. ஃபார் எக்ஸாம்பிள், இதுவே வந்து அவங்களுக்கு யூ ஹேவ் டு கெட் அப்சல்யூட் அஷூரன்ஸ் தட் தெர் இஸ் நோ மிஸ்டேட்மெண்ட்னு சொல்ல எவ்வளோ நேரம் ஆகிடும். ஆனால் நம்மளால் பண்ண முடியாது. அப்போ 100% ஆஃப் த டிரான்சாக்ஷன்ஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணி முடிக்கிறதுல விடிஞ்சு போயிடும். அதனால தான் நம்மளை காப்பாற்றுறதுக்காக தான் SA 200 என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஆடிட்டர் ஹேஸ் டு கெட் ரீசனபிள் அஷூரன்ஸ் கிடைச்சா போதும். அதுவும் எப்படி? மெட்டீரியலாக எதுவும் பிரச்சனை இல்லைன்னு இருந்தால் போதும்ப்பா, அவ்வளோதானே சொல்கிறாங்க. அப்போ ரெண்டு இடத்துல உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்குது. ஒன்று, யூ ஆர் கோயிங் டு அட்டைன் ஒன்லி ரீசனபிள் அஷூரன்ஸ். யூ ஆர் கோயிங் டு அப்டைன் reasonable assurance that the financial statements are free from what? Free from material misstatements. அப்போ பெரிய அளவில் தப்பு எதுவும் இல்லைன்னு ஓரளவுக்கு, ஓகேவா, ஓரளவுக்கு நீங்கள் அஷூரன்ஸ் கொடுத்தா போதும். ஓரளவுக்கான அஷூரன்ஸை நீங்கள் கொடுக்க போறீங்க. எப்படி? பெரிய அளவில் தப்பு இல்லைன்னு. ஸோ பெரிய அளவிலான தப்பு
இல்லைன்னு ஓரளவுக்கு தான் நீங்கள் அஷூரன்ஸ் கொடுக்க போகிறீங்க. ஸோ இங்கே ஒரு எஸ்கேப்பு, இங்கே ஒரு எஸ்கேப், இது ரெண்டும் இருக்கிறதுனால தான் நமக்கு மெட்டீரியாலிட்டிங்கிற கான்செப்டே வந்திருக்கு. அப்போ மெட்டீரியாலிட்டின்னு நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்? ப்ராஃபிட்டே 480 கோடி, சாரி டேர்ன் ஓவர் 480 கோடி, ப்ராஃபிட் மட்டும் கிட்டத்தட்ட 350 கோடி இவங்களுக்கு. ஓகேவா? இப்போ ஏற்பட்ட கம்பெனி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் கூட எல்லாமே இருக்கும். அதெல்லாம் கண்டுக்காதீங்க. உங்களுக்கு அந்த பவர் யார் கொடுக்கா? கண்டுக்க வேணாங்கிற பவரை. ஏன்னா அப்ஜெக்டிவ்ல சொல்லிட்டான் ஃப்ரீ ஃப்ரம் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கான். ஃப்ரீ ஃப்ரம் மிஸ்டேட்மெண்ட்ஸ்னு சொல்லியிருந்தா நம்ம இங்கே உட்காந்து என்ன பண்ணியிருப்போம்? எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்போம். அவங்க ஃப்ரீ ஃப்ரம் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் சொன்னதுனால நமக்கு ஒரு ஜாலியாக ஒரு பவர் கிடச்சிருச்சு. அது என்ன பவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மெட்டீரியாலிட்டியை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஆன் த ஹோல் சின்ன லெவலில் நிறைய மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்தாலும் எல்லாத்தையும் அக்ரிகேட் பண்ணும்போது 10 லட்சம் ரூபாயை தாண்டினாதான் அது மெட்டீரியல், இல்லைனா மெட்டீரியல் இல்லை அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணுறீங்கல்ல, இதுக்கு பேர் மெட்டீரியாலிட்டி லெவல். நான் இப்போ சொன்னதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்கா? டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த லெவல் ஆஃப் மெட்டீரியாலிட்டி, டு யூ ஹேவ் எனி டவுட்? ஏன்னா மெட்டீரியாலிட்டி லெவல் புரிஞ்சாதான் நான் பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டினா என்னென்னு எக்ஸாம்பிளோட சொல்ல முடியும். அதனால கேட்குறேன். எப்படியும் வந்து நீங்கள் இந்த செகண்ட் சாப்டர் பார்த்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எம்சிக்யூ அதுலேயே பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியல் நிறைய வந்துருந்துச்சு. ஏன்னா தேர்ட்லேருந்து கொஞ்சம் அங்கே எடுத்து போட்டிருந்தோம். அங்கேயும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், ஆனால் கொஞ்சம் கடகடன் பண்ணிட்டேன். ஏன்னா எம்சிக்யூ டிஸ்கஷனுங்கிறதுனால இங்கே நமக்கு கொஞ்சம் பொறுமையாக எக்ஸாம்பிள் கொடுத்து பண்ணுவோம். ஓகே, now tell me, have you understood why fixing the materiality level as a wholesome process? சின்ன மிஸ்டேக்மெண்ட்ஸ் எவ்வளோ இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து ஆட் பண்ணும்போது அது 10 லேக்கை கிராஸ் பண்ணுச்சுன்னா மெட்டீரியல், 10 லேக்ஸுக்கு கீழே இருந்ததுன்னா நாட் மெட்டீரியல், 10 லேக்ஸுக்கு மேலே போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நான் என்ன பார்க்கணும்? சப்போஸ் ஆல் த மிஸ்டேட்மெண்ட்ஸ் புட் டுகெதர் 10 லேக்ஸுக்கு மேலே போயிடுச்சு, மோர் தேன் 10 லேக்ஸ் போயிடுச்சு, அப்போ நான் என்ன பண்ணணும்? நம்பர் 1, 10 லேக்ஸுக்கு மேலே போனாலும் அது அசர்ஷன் லெவலில் மட்டும் பாதிக்குதா இல்லை எஃப்எஸ் லெவலில் பாதிக்குதா? எஃப்எஸ் லெவலில் பாதிச்சா யூ வில் கிவ் அட்வர்ஸ் ஒப்பீனியன், இல்லை அசர்ஷன் லெவலில் தான் பாதிக்குது அப்படின்னு சொன்னால் யூ வில் கிவ் குவாலிஃபைடு ஒப்பீனியன். புரியுதாமா? டு யூ ஹேவ் எனி டவுட் இன் திஸ்? ஷல் ஐ ப்ரொசீட்? இப்போ நெக்ஸ்ட் மெட்டீரியாலிட்டி லெவலில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் மேடம், அது எனக்கு புரியுது. ஏன்னா மெட்டீரியல் நீங்கள் என்ன சொன்னீங்க, சின்ன மிஸ்டேக்மெண்ட்ஸ் பார்க்கும்போது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது 10 லேக்குக்கு மேலே போனால் மெட்டீரியல், 10 லேக்குக்கு கீழே இருந்தால் நாட் ஸோ மெட்டீரியல் நீங்கள் சொல்லிட்டீங்க. இப்போ ஒரு பையன், நீங்கள் 3 பேர் அனுப்பியிருக்கீங்க ஆடிட்க்கு, 3 பேரும் கால் பண்ணுறாங்க, மேடம் ஒரு இடத்துல 119 ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்க 198 ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க மேடம், இங்கே டிஃப்ரென்ஸு 8 ரூபாய் வருது, இது மிஸ்டேட்மெண்ட் தானே மேடம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் மிஸ்டேட்மெண்ட் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. இது சினாரியோ நம்பர் 1. சினாரியோ நம்பர் 2, இன்னொரு பொண்ணு கால் பண்ணுறேன், மேம் 1000 ருபீஸ் போடணும் மேம், அங்கே போய் ஒரு 0 எக்ஸ்ட்ராவாக போட்டு வச்சுருக்காங்க, நான் ஆனால் தேடி பார்த்தேன், பட் அது எரர் மூலியமாக தான் இருக்குது, பட் ஸ்டில் இங்கே வந்து ஒரு மிஸ்டேட்மெண்ட் இருக்குது மேம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதில் 1000 ரூபா போடுறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன போட்டிருக்கீங்க? 10,000 ரூபா போட்டிருக்கீங்க. ஸோ எவ்வளோ மிஸ்டேட்மெண்ட்? ப்ளஸ் 9000 ருபீஸ்க்கு மிஸ்டேட் ஆயிருக்கு, ஓவர் ஸ்டேட்மெண்ட் ஆயிருக்கு. சினாரியோ நம்பர் 3, 3வது பையன் கால் பண்ணுறான். கால் பண்ணிட்டு என்ன சொல்கிறான்னா, மேடம் இந்த இடத்துல என்ன தெரியுமா இருக்குது, அவங்க டோட்டலாக ரெக்கார்ட் பண்ண வேண்டிய அமௌண்ட் வந்து 1,05,000 ரெக்கார்ட் பண்ணணும் மேடம், ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 1 லேக்கை போட்டுட்டு இங்கே 2 0 போட்டுட்டு இந்த இடத்துல போய் 500 போட்டாங்க மேடம். இது டைப்பிங் எரர் தான், நான் பார்த்துட்டேன் மேடம், ஃபுல்லாகவே எரர் தான். ஆனால் இந்த சின்ன எரர்னால என்ன ஆயிடுச்சுன்னா 5000, இங்கே வந்து 4500 பிரச்சனையாக இருக்குது மேடம் அப்படின்னு சொல்லி 3 பிள்ளைங்களும் உங்களுக்கு கால் பண்ணுறாங்க. ஓகே, உங்கள் ஜூனியர்ஸ் உங்களுக்கு கால் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் மெட்டீரியாலிட்டியோட டெஃபினேஷன் படிக்கும் போது நீங்கள் எப்படி படிச்சிங்கன்னா, நீங்கள் எல்லா மிஸ்டேட்மெண்ட்ஸையும் ஆட் பண்ணும்போது அக்ரிகேட்டு 10 லேக்கை கிராஸ் பண்ணிடுச்சுன்னா அது வந்து மெட்டீரியல், இல்லைன்னா மெட்டீரியல் இல்லைன்னு படிச்சிங்களா? இப்போ இந்த பக்கம் இந்த பொண்ணு சொன்னால் 8 ரூபாவை ஆட் பண்ணணும், இந்த பக்கம் இவர் சொன்னால் 9000 ஆட் பண்ணணும், இந்த பக்கம் இவன் சொன்னால் 4500 ஆட் பண்ணணும். இப்போ என்ன ஆகும்னா இது 8 ரூபா. இப்போ இன்னும் இந்த மாதிரி இவ்வளோ சினாரியோ இருக்கலாம். இன்னொரு சினாரியோவில் ஓவர் ஸ்டேட்மெண்ட் ஒரு அண்டர் ஸ்டேட்மெண்ட் வந்து வெறும் 450 ரூபா இருக்கும், இன்னொரு சினாரியோவில் 280 ரூபா இருக்கும், இன்னொரு சினாரியோவில் வந்து 1500 மிஸ்டேட் ஆயிருக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட நம்பர்ஸில் டிஃப்ரெண்ட் மிஸ்டேட்மெண்ட்ஸ் உங்கள் கைக்கு வருது. புரியுதா? இது வரைக்கும் கதை புரியுதா? சூப்பரான கதை தான். 3 ஸ்டேஜில் சொல்லணும். ஸ்டேஜ் நம்பர் 1, வாட் இஸ் மெட்டீரியாலிட்டி. Stage number 2, what is scenario 1, 2, 3, 4, 5 different types of misstatements that you have found. இது stage 2. Stage 3ல நான் சொல்ல போகிறது தான் பயங்கரமான ஒரு ஐ ஓப்பனிங் மொமெண்ட்டாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் யாராவது புரியலன்னா எனக்கு உடனே டவுட்டுன்னு சொல்லிடுங்க. இப்போ இவ்வளோ பேர் இவ்வளோ மிஸ்டேட்மெண்ட்ஸை சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டல் லெவல் ஆஃப் மிஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் எடுத்து எழுதிப்பேன். எழுதும் போது என்ன ஆகும்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க, இங்கே நான் ஓவரால் மெட்டீரியாலிட்டி 10 லட்சம் ரூபான்னு சொல்லியிருக்கேன். இங்கே என்னோட ஜூனியர்ஸ் இன்றைக்கி போயிட்டு அங்கே ஃபுல்லாக ஆடிட் பண்ணிவிட்டு டிஃப்ரெண்ட் மிஸ்டேட்மெண்ட்ஸை எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறாங்க, டீட்டெயில்ஸ் அனுப்புகிறாங்க. ஒரு இதில் பார்த்தா 480 மிஸ்டேட்மெண்ட் ஆயிருக்கு, இன்னொருல பார்த்தா 820 மிஸ்டேட்மெண்ட் ஆயிருக்கு, இன்னொருல 1500 கூட போயிருக்கு, இன்னொருல 9000 குறைச்சி போட்டிருக்காங்க, இன்னொரு இடத்துல 4500 கூட போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட நம்பர்ஸை என்கிட்ட கொடுக்குறாங்க.
இன்னொரு இடத்துல பார்த்தா 8 ரூபாய் குறைஞ்சிருக்கு, ஓகே குறைஞ்சிருக்கு இல்லை கூடி இருக்கு, இன்னொரு இடத்துல 12 ரூபா கூடி இருக்கு, இன்னொரு இடத்துல வந்து ஒரு 102 rupees கம்மியாக இருக்கு, இன்னொரு இடத்துல வந்து 699 rupees கம்மியாக இருக்கு, இன்னொரு இடத்துல வந்து 1600 அதிகமாக இருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட இஷ்யூஸை பார்க்கும்போது ஆடிட்டர் கேட்பாரு. ஆடிட்டர் கிட்ட குழந்தைங்க கேட்குற விஷயம் என்ன, ஜூனியர்ஸ் கேட்குற விஷயம் என்னன்னா, சார் இப்போ நாங்கள் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி 10 lakhsக்கு மேலே போதா இல்லையான்னு பார்க்கட்டுமான்னு கேட்பாங்க. அப்போ நம்ம சொல்லுவோம் வேண்டாம் ராஜா வெயிட் பண்ணு, இன்னொரு விஷயம் இருக்குன்னு. அப்போ ஆடிட்டர் என்ன சொல்வார்னா, நீ இவ்வளோ விஷயங்கள் சொன்னல, +200 மைனஸ் இங்கே ஒரு 1000 இவ்வளோ விஷயம் சொன்னியப்பா, இதெல்லாம் வந்து இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு மிஸ்டேட்மெண்ட்டாக நீ பார்க்குற. ஸோ தனிப்பட்ட முறையில் ஓகேவா, இங்கே தான் பயங்கர பொம்பாடிங்காக இருக்கும், கவனிச்சுக்கோங்க. தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் மிஸ்டேட்மெண்ட்டையும் நீ எடுக்கும் பொழுது, தனிப்பட்ட முறையில் ஒரு இண்டிவிஜுவலான ஒரு மிஸ்டேட்மெண்ட்டை நீ கையில் எடுக்கும்போது, அந்த மிஸ்டேட்மெண்ட்டு 1000 ரூபாய்க்கு மேலே இருந்தால் மட்டும் நீ என்ன பண்ணு, அதை ஆட் பண்ணு. 1000 ரூபாய்க்கு கீழே இருந்துச்சுன்னா அதை இக்னோர் பண்ணுன்றாங்க. அப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு பெரிய மூட்டையிலிருந்து என்ன பண்ணுவாங்க, எல்லா டிரான்சாக்ஷன்ஸ்லேருந்து சாம்பிள் எடுத்து, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, they have lot of transactions and events இருக்கு. இந்த டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸில் 100% இருக்குன்னா அதுலேருந்து ஒரு 60% எடுத்து இவங்க செக் பண்ணணும்னா இது பேர் சாம்பிள் சைஸ். புரியுதா? சாம்பிள் சைஸ். இந்த சாம்பிள் 60%லேருந்து அந்த ஜூனியர்ஸும் சரி, என்கேஜ்மெண்ட் டீமும் சரி, இல்லை என்கேஜ்மெண்ட் பார்ட்னருமே சரி என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, they will take up the sample size. அதில் இருக்கக்கூடிய எல்லா ஈவெண்ட்ஸ் அண்ட் டிரான்சாக்ஷன்ஸ், அந்த 60% ஆஃப் ஈவெண்ட்ஸ் அண்ட் டிரான்சாக்ஷன்ஸை அவங்க எல்லாத்தையுமே டெஸ்ட் ஆஃப் டீட்டெயில்ஸ் அப்ளை பண்ணி, சப்ஸ்டாண்டிவ் ப்ரொசீஜர்ஸ் அப்ளை பண்ணி ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க. செக் பண்ணும்போது they will come up with a lot of misstatements. சிலது 8 ரூபாய்க்கு மிஸ்டேட்டாக இருக்கும், சிலது 102 ரூபாய்க்கு மிஸ்டேட்டாக இருக்கும், சிலது 1600, சிலது 4500, சிலது 8000, 9000, 800, 699ன்னு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். இந்த எல்லா மிஸ்டேட்மெண்ட்ஸும் இமேஜின் பண்ணுங்க, நீங்கள் எல்லா மிஸ்டேட்மெண்ட்ஸும் ஒரு சாக்கு பையில் போட்டு கட்டிட்டீங்க. இப்போ அந்த சாக்கு மூட்டையை இங்கே கொண்டுட்டு வரீங்க. ஐயோ ஆப்பிள் மாதிரி இருக்கு. Okay, this box is full of identified misstatements. This box is full of what? Identified misstatements. இந்த பாக்ஸை கொண்டு வந்து என்ன பண்ணுறீங்க, ஒரு பெரிய ஃபில்டர் ப்ராசஸில் உள்ளே கொட்டுறீங்க. You are just pouring it into a big filter. இந்த ஃபில்டர் என்ன பண்ணோன்னா மேலே ஒரு சின்ன வடிகட்டி வச்சுருக்கோம். எந்தெந்த மிஸ்டேட்மெண்ட்ஸ்னுடைய அமௌண்ட் எல்லாம் மோர் தேன் 1000 இருக்கும். ஒரு 1000 rupeesக்கு ஒரு மிஸ்டேட்மெண்ட் இருந்தால் கூட அந்த பாக்ஸ்லேயே தான் அது கடந்துடும், உள்ளே வராது, இதுக்குள்ளேயே வராது. 1000 rupees எக்ஸீட் பண்ணால் மட்டும்தான் அது இந்த உள்ளேயே வர முடியும், இந்த ஏரியாக்குள்ளே நுழைய முடியும். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ இங்கே இருக்கக்கூடிய எல்லா மிஸ்டேட்மெண்ட்ஸுமே தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு மிஸ்டேட்மெண்ட்டுமே மோர் தேன் 1000 rupees-ஆக தான் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஆட் பண்ண போகிறீங்க. இந்த பவுலில் என்னெல்லாம் விழுந்ததோ மொத்தமாக எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறீங்க. ஆட் பண்ணும்போது யூ வில் கெட் அன் ஆன்சர். அந்த ஆன்சர் 10 lakh விட அதிகமாக இருந்தால் த ஆன்சர் இஸ் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு அர்த்தம். இல்லை நீங்கள் அந்த மோர் தேன் 1000 rupees இருக்கிற மிஸ்டேட்மெண்ட்ஸை மட்டும் எடுத்து அதை எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது அது லெஸ் தேன் 10 lakhs தான் வந்திருக்கு, அந்த மிஸ்டேட்மெண்ட்டுடைய சம்மேஷன் வந்து லெஸ் தேன் 10 lakhs தான் வந்திருக்கு அப்படின்னா இட் இஸ் நாட் மெட்டீரியல்னு அர்த்தம். இப்போ நீங்கள் கேட்கலாம், ஏன் மேடம் மோர் தேன் 1000 இருக்கிறது மட்டும் தான் ஆட் பண்ணாங்க, ஒருவேளை 1000க்கு கீழே இவங்க பார்த்தா அத்தனை மிஸ்டேட்மெண்ட்ஸையே ஆட் பண்ணியிருந்தா அது ஒருவேளை 10 lakhக்கு மேலே போயிருந்தா அது மெட்டீரியல் தானே. அப்போ இந்த 1000 போட்டதுனால ஒரு மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் இருக்கிறது கூட இல்லைன்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு வந்துருமோ அப்படின்னு கேட்டால், இங்கே 1000 rupeesன்றதை ஃபிக்ஸ் பண்ணுறது யாரு? இது ஒரு மெட்டீரியாலிட்டி லெவல் தானே, இது ஒரு குட்டி மெட்டீரியாலிட்டி லெவல், இது ஒரு ஃபுல் சைஸ்டு மெட்டீரியாலிட்டி லெவல். அந்த ஃபுல் சைஸ்டு மெட்டீரியாலிட்டி லெவலை we call it as மெட்டீரியாலிட்டி லெவல். இந்த குட்டி லெவலை we call it as performance materiality. What is it? This is called as performance materiality. புரியுதா? Considering 1000 is for example a ரூல்லாம் கிடையாதுமா, அது எக்ஸாம்பிள் தான். ஏன்னா 1000 எல்லாம் அவங்க கன்சிடரே பண்ண மாட்டாங்க. 4000 கோடி டோட்டல் ப்ராஃபிட் ஒரு கம்பெனிக்குன்னா அங்கே போய் 1000 rupeesக்கு மேலே இருந்தாலே கன்சிடர் பண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க. அங்கே மினிமம் மிஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு ஒரு 7000 இல்லை 10,000 கூட எடுத்துப்பாங்க. ஸோ 1000 rupees இஸ் நாட் அ ரூல், இட் இஸ் ஓன்லி அன் எக்ஸாம்பிள். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ நீங்கள் எம்சிக்யூவில் இது ரிலேட்டடாக கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா எப்படி ப்ரிப்பேர் ஆகணும்னு நான் சொல்கிறேன். மெட்டீரியாலிட்டி லெவல், இந்த மெட்டீரியாலிட்டி லெவலை ஹையாக ஃபிக்ஸ் பண்ணால் என்ன நடக்கும்? மெட்டீரியாலிட்டி லெவல் ஹையாக ஃபிக்ஸ் பண்ணுங்க, விச் மீன்ஸ் 10 lakhன்னு ஃபிக்ஸ் பண்ணாமல் நீங்கள் மெட்டீரியாலிட்டி லெவலில் 20 lakhsன்னு ஃபிக்ஸ் பண்ணால் என்ன ஆகும்?
என்ன ஆகும்னா பல மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்தாலும் அது 20 lakhs கீழே இருக்கிறதுனால நீங்கள் என்ன கொடுக்க மாட்டீங்க ஒப்பீனியனில், பேட் ஒப்பீனியன் கொடுக்க மாட்டீங்க, ராதர் நீங்கள் குட் ஒப்பீனியன் கொடுப்பீங்க. ஸோ மெட்டீரியாலிட்டி லெவலில் நீங்கள் அதிகமாக்க the risk that the financial statements are materially misstated அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்கு. which means materiality அதிகமாக audit risk அதிகமாகும். What is audit risk? Audit risk is a risk that giving an inappropriate opinion when the financial statements are actually materially misstated. அப்போ இங்கே மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது, வேறு ஏதான ஒரு ஆடிட்டர் வந்துன்னா அவங்க 10 lakhs தான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க மெட்டீரியல் லெவலில். ஆனால் நீங்கள் போய் இங்கே 20 lakhs ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, ஏன்னா அவங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்ச கம்பெனிங்கிறதுனால. ஸோ டோட்டல் மெட்டீரியல் லெவலில் 17 லட்சம் வந்துருச்சு மெட்டீரியல். தட் இஸ் அங்கே இருக்கக்கூடிய மிஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து நீங்கள் என்ன பண்ணீங்க, 10 lakhs ஃபிக்ஸ் பண்ணாமல் 20 lakhs ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே அன்மாடிஃபைடு ஒப்பீனியனை கொடுத்துட்டீங்க. அப்போ இதான ஆடிட் ரிஸ்க்கு. வாட் இஸ் ஆடிட் ரிஸ்க்? கிவிங் அன்மாடிஃபைடு ஒப்பீனியன் on the financial statements are actually materially misstated. அதானே ஆடிட் ரிஸ்க். அப்போ அளவுக்கு அதிகமாக நீங்கள் மெட்டீரியாலிட்டி லெவலில் பெருசாக ஃபிக்ஸ் பண்ணும்போது ஆடிட் ரிஸ்க் அதிகமாகும். இதுவே மெட்டீரியாலிட்டி லெவலில் நல்லா கம்மியாக ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா ஆடிட் ரிஸ்க் கம்மியாகும். ஸோ இந்த ஆடிட் ரிஸ்க் இஸ் கெப்ட் அட் அ வெரி 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 லோ லெவல். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த பேட் ஒப்பீனியனும், அதாவது அந்த ஆடிட் ரிஸ்க் டு அக்செப்டபிளி லோ லெவல் வைக்கும் போது உங்களால் ஒரு சூப்பரான ஒரு ரீசனபிள் அஷூரன்ஸில் ஒப்பீனியன் கொடுக்க முடியும். அடுத்தது என்ன திரும்ப கேட்பாங்க, மேடம் மெட்டீரியாலிட்டி லெவலில் நாங்கள் 10 lakhன்னு கரெக்டாக தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், அதில் எந்த தப்புமே நாங்கள் பண்ணலை. ஆனால் எங்கள் ஆடிட்டர் ஒரு தப்பு பண்ணார் மேடம். என்ன தெரியுமா, வெளியிலேருந்து எல்லாரும் பார்க்குறது வெறும் மெட்டீரியாலிட்டி லெவலில் மட்டும் தான் பார்த்தாங்க, அதனால் அவர் அதில் எந்த தப்பும் பண்ணலை. அதில் 20 lakhs வச்சா மாட்டி போன்றதுனால அதில் அவர் தப்பு பண்ணாமல் அவரோட ஃப்ரெண்டு கம்பெனிங்கிறதுனால ஓவரால் மெட்டீரியாலிட்டி லெவலில் தலைவர் 10 lakhsல வச்சார். ஆனால் அவர் எங்கே தெரியுமா மேடம் ட்விஸ்ட் வச்சார், பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி லெவல் வரும்போது 1000 தானே மேடம் அவர் வச்சிருக்கணும். அவர் 1000 இல்லை 2000 1500 இல்லை சில பேர் வந்து அதை விட கம்மியாக கூட வச்சுக்கலாம், ஏதோ ஒன்று இந்த லிமிட்டுக்குள்ளே தானே மேடம் வைக்கணும். ஆனால் அவர் 1000 rupeesன்னு வைக்காம ஏன் 2000 rupees கூட வச்சிருக்கட்டுமே மேடம், அந்த மாதிரி ரேஞ்சில் வைக்காம அவர் பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி லெவலில் 10,000 ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டார் மேடம். ஸோ நாங்கள் கண்டுபிடிச்ச நிறைய மிஸ்டேட்மெண்ட்ஸ் 8000 6000 4000 3000 9000 இன்னும் 7000 7500 6600 அவ்வளோ மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்துச்சு மேடம். அந்த எந்த மிஸ்டேட்மெண்ட்டுமே அந்த சாக்கு பையை விட்டு அந்த ஆட் பண்ணுற பவுலுக்கு வரவே இல்லை மேடம். அது வரவே இல்லாததுனால நாங்கள் எல்லா பாதிக்கு மேலே மிஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் 10,000க்கு கீழே இருந்ததுனால அங்கேயே விட்டுட்டோம் மேடம். ஸோ இவங்க இங்கே 10 லட்சம் ஃபிக்ஸ் பண்ண இவன் இந்த இடத்துல பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டியில் வந்து ட்விஸ்ட் அடித்தான் மேடம், 10,000 ஃபிக்ஸ் பண்ணிட்டான். அதனால பெரும்பாலான மிஸ்டேட்மெண்ட்ஸு அப்படியே வெளியில் போயிடுச்சு மேடம். 10,000க்கு மேலே இருந்த மிஸ்டேட்மெண்ட்ஸை மட்டும் தான் நாங்கள் ஆட் பண்ணோம். அதுவே 9 லட்சம் வந்துருச்சு மேடம். அப்போ என்ன அர்த்தம், இவர் மட்டும் ஒருவேளை பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டியை 2000 ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாருன்னா கிட்டத்தட்ட இப்போ ஆன் த ஹோல் மெட்டீரியாலிட்டிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா டோட்டல் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ்ன்றது கிட்டத்தட்ட 16-17 லட்சம் போயிருக்கும் மேடம். ஆனால் இவர் வேணும்னு பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி லெவலை இன்க்ரீஸ் பண்ணிட்டாரு, மெட்டீரியாலிட்டி லெவலை கம்மி பண்ணிட்டு இந்த போங்காட்டம் ஆடிட்டார் மேடம். இது வெளியில் யாரும் டக்குன்னு கண்டுபிடிக்க முடியாததுனால எல்லாரும் இவர் மெட்டீரியல் லெவல் கரெக்டாக தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கான்னு நினச்சிட்டாங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு பேசிக்காக எக்ஸாமில் எப்படி வரும்னா, மெட்டீரியாலிட்டி லெவலில் ஒரு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க எக்ஸ்ன்னு, பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி லெவலில் நீங்கள் இருக்கிறதுலையே லீஸ்டான அமௌண்ட்டுக்கு டிசைட் பண்ணால் பெஸ்ட்டா இல்லை ஹையாக இருக்கிற அமௌண்ட்டு டிசைட் பண்ணால் பெஸ்ட்டான்னு கேட்டால் நீங்கள் அமௌண்ட்டை பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியல் அமௌண்ட்டை 1000 ரூபான்னு ஃபிக்ஸ் பண்ணும்போது 500 ரூபாய்க்கு தாண்டினாலே இது பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி தான் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது ஆடிட் ரிஸ்க்ன்றது குறையும். இதுவே பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டிக்கு நீங்கள் ஹை அமௌண்ட்டை நீங்கள் வச்சுருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 10K தான் பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி, அதுக்கு மேலே இருந்தால் தான் அதை வந்து நீங்கள் அடிஷனுக்குள்ளே கொண்டு வருவீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆடிட் ரிஸ்க்ன்றது அதிகப்படும்பா. இதை பேஸ் பண்ணி MCQ கேஸ் பேஸ்டு சினாரியோ வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, போத் இன் இன்டர்மீடியட் அண்ட் ஃபைனல் லெவல். அதனால யூ ஜஸ்ட் ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் மெட்டீரியாலிட்டி, பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி. பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியல் இது வந்து ஹோல்சம், ஓகேவா, ஹோல்சம் ஆன் த ஹோல் பொவேசிவா சொல்கிறது, இது பர்வேசிவா, ஓகே. ஆன் த ஹோல் ஃபுல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டோட மெட்டீரியல் ஸ்டேட்மெண்ட் எடுக்கும்போது ஹோல்சமாக சொல்கிறது மெட்டீரியாலிட்டி. இங்கே பர்ஃபார்மன்ஸ்ன்றது வந்து சிங்கிள் இண்டிவிஜுவல் ஐட்டம்ஸை ஒவ்வொன்றா எடுக்கும்போது அதுக்கு லெவல் பார்க்குறது, புரியுதா? இது ஓவரால், இது இண்டிவிஜுவல், இது ஃபில்டர் நம்பர் 1. இந்த ஃபில்டரில் ப்ராசஸ் ஆகி வந்தால் தான் அதுக்கப்புறமா அந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி மறுபடியும் இந்த ஃபில்டருக்குள்ளே அனுப்புவாங்க. இந்த ஃபில்டருக்குள்ளே அனுப்பும்போது 10 lakh rupeesன்றது மெட்டீரியல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா இது மோர் தேன் 10 lakh இருந்தால் மட்டும்தான் மெட்டீரியல்னு சொல்லுவோம், லெஸ் தேன் 10 lakh இருந்தால் ஜாலி நாட் மெட்டீரியல்னு சொல்லிடுவோம். ஸோ 2 ஃபில்டர் ப்ராசஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபில்டர் ப்ராசஸ் என்னென்னா, ஒவ்வொரு மிஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம ஜூனியர் கண்டுபிடிக்கும் போது ஃபஸ்ட்டு அவங்க என்ன ட்ரை பண்ணணும்னா, இது பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி லெவல் சார் சொன்னார் அதை விட அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா,
அதை விட அதிகமாக இருந்துச்சுன்னா எந்த பவுலுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்? the bowl where you are adding all the பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியலை விட தாண்டின எல்லா மிஸ்டேட்மெண்ட்ஸும் நீங்கள் இங்கே ஆட் பண்ணுறீங்க. ஆட் பண்ணும்போது entire summation if it is more than 10 lakhs it is material, less than 10 lakhs it is not material. புரிஞ்சுதா புரியலையா? எல்லாமே எக்ஸாம்பிள் தான், எந்த நம்பருமே ரூல் கிடையாது. ஓகேவா? நீங்கள் எந்த நம்பரையும் ரூலாக வச்சுக்கவே முடியாது. ஐ அண்டர்ஸ்டாண்ட், நீங்கள் இன்டர்மீடியேட்ன்றதுனால உங்களுக்கு இவ்வளோ டவுட் வருது. எதையுமே நீங்கள் ரூலாக வச்சுக்க முடியாது. ஏன்னு சொன்னீங்கன்னா இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்காங்க, அவங்கக்கிட்ட மொத்தம் 300 சப்சிடரி கம்பெனிஸ் இருப்பாங்க. அட் த எண்ட் ஆஃப் த டே அவங்க கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இல்லை அந்த 300 சப்சிடரி கம்பெனியோட மொத்த பேலன்ஸ் ஷீட்டையும் கொண்டு வந்து அவங்களோட பேலன்ஸ் ஷீட்டில் உள்ளே அப்படியே கம்ப்ரெஸ் பண்ணிவிடுவாங்க. அப்போ நீங்கள் பார்க்கும்போது அவங்களோட டேர்ன் ஓவர் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 36,000 கோடிலாம் இருக்கும். ஓகேவா? கிட்டத்தட்ட ஒரு 10,000 கோடி, 15,000 கோடி, 20,000 கோடி இருக்கும். அப்போல்லாம் நீங்கள் போயிட்டு ஓகே பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியலிட்டி லெவல் இவ்வளோ தான் இருக்கணும், 10 lakhsலாம் வச்சா வேஸ்ட்டு. அங்கெல்லாம் 1 கோடி ரூபா வரைக்கும் கூட வைப்பாங்க. 1 crore வரைக்கும் ஸ்டேட்மெண்ட் இருந்தால் பிரச்சனை இல்லை. அவங்களோட டோட்டல் டேர்ன் ஓவர் மட்டுமே, அவங்களோட டோட்டல் டேர்ன் ஓவர் மட்டும் எல்லாத்தையும் சரி 7,000 கோடி. 7,000 கோடி டேர்ன் ஓவர் இருக்கும்போது அந்த இடத்துல அவங்க நினச்சா பெரிய அளவில் கண்ட்ரோல்லாம் ப்ராப்பராக இருக்குது, கண்ட்ரோல் ரிஸ்க் கம்மியாக இருக்குது, இன்ஹரண்ட் ரிஸ்க் கம்மியாக இருக்குது, உள்ள இருக்க இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டம் செம்ம ப்ராப்பராக இருக்குது, ஸ்பிக் அண்ட் ஸ்பேனாக இருக்குது, பிரச்சனையே இல்லைன்னு போது அவங்க தாராளமாக 7,000 கோடி ப்ராஃபிட் பண்ணுற ஒரு கம்பெனியோடைய மெட்டீரியாலிட்டி ஃபிக்ஸ் பண்ணும்போது தாராளமாக ஆடிட்டர் 1 crore கூட ஃபிக்ஸ் பண்ணலாம். பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியலில் ஃபிக்ஸ் பண்ணும்போது ஒரு தனிப்பட்ட மிஸ்டேட்மெண்ட் 10K மேலே போனால் பிரச்சனை கூட ஃபிக்ஸ் பண்ணலாம். ஆனால் என்ன கேட்டால் எது தெரியுமா பெஸ்ட்டு? நீங்கள் ஓவரால் மெட்டீரியாலிட்டி கூட அதிகமாக வச்சுக்கோங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டியை முடிஞ்ச அளவுக்கு லீஸ்ட்டாக வச்சுக்கோங்க. ஸோ தட் சின்ன சின்ன விஷயத்தில் எங்கேயும் நீங்கள் கோட்டை விட மாட்டீங்க. ஸோ தட் மொத்தமாக எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது அது 1 crore கிராஸ் பண்ணிச்சுன்னா கூட நம்ம அதுக்கப்புறம் மெட்டீரியாலிட்டி அதுக்கேற்ற மாதிரி 1,50 lakhs கூட மாற்றிட்டு நம்ம அப்போ கூட அன்மாடிஃபைட் ஒப்பீனியன் கொடுக்கலாம். பட் இந்த இடத்துல நீங்கள் ஏதாவது ஒரு தவறை கண்டுபிடிக்காமல் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துலேயே அது ரிலீஸ் ஆகி வெளில போயிடும். அதுக்கப்புறம் அதை திருப்பியும் கொண்டு வந்து மெயின் ஸ்ட்ரீமில் கலக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகே? ஸோ எந்த நம்பருமே நான் சொன்ன எந்த நம்பருமே ரூல் கிடையாது, எல்லாமே எக்ஸாம்பிள் மட்டும்தான். ஓகேவாம்மா? டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? மெட்டீரியாலிட்டி அண்ட் பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி ஹஸ் பின் டாட் டு யூ. ப்ராப்பராக பொறுமையாக டீச் பண்ணியாச்சு. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, ஐ வில் வெயிட், நோ ப்ராப்ளம். எதுவுமே ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் கிடையாது. அவங்கவுங்க டேர்ன் ஓவரை பொறுத்து, அந்தந்த ஆடிட்டரோட ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட்டை பொறுத்து, அங்கங்கே இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் சர்க்கம்ஸ்டான்சஸ்ஸு, அங்கே இருக்க இன்டர்னல் கண்ட்ரோல் சிஸ்டமு, இன்ஹரண்ட் ரிஸ்க்கு, நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு ஆப்ஷன்ஸ் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுதா இல்லையாங்கக்கூடிய டிடெக்ஷன் ரிஸ்க்கு, இது எல்லாத்தையும் வச்சு தான் மெட்டீரியாலிட்டிங்கிற அந்த ஒரு லெவலை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஜென்ரலாக மெட்டீரியாலிட்டிங்கிறது எல்லாருக்கும் புரிஞ்சிடும். ஆனால் பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டியையும் நம்ம ரிலேட் பண்ணி படிக்கிறது ரொம்ப கஷ்டம், அது புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி அண்ட் ஆன் த ஹோல் மெட்டீரியாலிட்டியும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணும்போது அது ஆடிட் ரிஸ்க்கு கூட எப்படி அது பிஹேவ் பண்ணுது, அந்த ரிலேஷன்ஷிப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூர் எம்சிக்யூ. அப்ளிகேஷன் ஓரியன்ட் கொஷின்ஸ் மெயின் எக்ஸாமில் அவன் வச்சு தூக்கணும்னு முடிவு பண்ணிட்டான் அப்படின்னா, அவன் அட்வான்ஸ்டு லெவலில் கொஷின் கேட்க ஆரம்பிச்சுட்டான்னா அப்போ நமக்கு அது ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஓகேவா? டன்? ஓகேம்மா, ஷல் ஐ ப்ரொசீட் டு த நெக்ஸ்ட் ஒன்? அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் எப்படி இருக்கு? சும்மா ஓகேவா இருந்துச்சா, இல்லை நல்லா புரிஞ்சிடுச்சா, இல்லை இன்னும் ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஏன்னா லைட்டாக அப்படி இப்படி ஸ்விங் ஆச்சுன்னா கூட யூ ஜஸ்ட் டெல் மீ, ஐ வில் கிவ் யூ சம் அதர் எக்ஸாம்பிள் அண்ட் ஐ வில் மேக் தி எக்ஸ்பிளனேஷன் மச் மோர் பொறுமையாக ஐ வில் டேக். 10 வாட்டி கேட்டால் பயப்படாதீங்க. ஏஐ எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்குமோ அதில் ஒரு 30-40% நானும் பொறுமையாக இருப்பேன். ஏஐ இங்கே 1000 வாட்டி கேட்டால் கூட பொறுமையாக இருக்கும், அந்த அளவுக்கு கொஞ்சம் கஷ்டம். பட் ஒரு 30-40% அதில் ஐ ட்ரை அண்ட் டூ மை பெஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். அடுத்தது பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க இதில், மெட்டீரியாலிட்டி. அப்போ மெட்டீரியாலிட்டி அப்படிங்கிறது யாருடைய பொறுப்பு? இதை 10 lakh ஃபிக்ஸ் பண்ணுமா, 20 lakhs ஃபிக்ஸ் பண்ணணுமா, இல்லை இதை 1000 rupees பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியல் ஃபிக்ஸ் பண்ணணுமா, இல்லை 9,000 ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா? இது எல்லாமே ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய பொறுப்பு இட் இஸ் தி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த ஆடிட்டர். அதுக்கப்புறம் 2-3 கீவேர்டு அவங்க சொல்கிறாங்க. ஒரு மிஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? ஐடென்டிஃபைட் மிஸ்டேட்மெண்ட். இதை மட்டும் எழுதிக்கோங்க, ஐடென்டிஃபைட் மிஸ்டேட்மெண்ட். உடனே மிஸ்டேட்மெண்ட் ஐடென்டிஃபை பண்ண உடனேவே அதை மெட்டீரியல்ட்டி ஆட் பண்ணிடுவீங்களான்னு கேட்டால் பண்ண மாட்டீங்க. உடனே நீங்கள் ஒரு சான்ஸ் கொடுப்பீங்க. யாருக்கு? மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பீங்க. ஹலோ மேனேஜ்மெண்ட், நீங்கள் இந்த இடத்துல 90,000 போடுறதுக்கு பதிலாக என்ன பண்ணுறீங்க, 1 lakhன்னு போட்டிங்க, இந்த மிஸ்டேக் இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த 90,000 மாற்றிடுங்க அப்படின்னு அவங்க கிட்ட போய் என்ன சொல்கிறீங்க? யூ ஆர் கிவிங் அ சான்ஸ் டு த மேனேஜ்மெண்ட் டு கரெக்ட் தெம்செல்ஸ் ஆஃப் தி மிஸ்டேட்மெண்ட். டியூ டு எரர் இருக்கும்போது மோஸ்ட்லி ஃப்ராடாக இருந்தால் மாற்ற சொல்ல மாட்டோம், ஏன் ஃப்ராட் பண்ணி விசாரிப்போம். எரராக இருக்கும்போது கொஞ்சம் மாற்றி கொடுங்க நம்ம கேட்போம், அவங்க கிட்ட நம்ம கொடுக்குறோம்.
மேனேஜ்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, ஓகே ப்ரோ நீங்கள் சொல்கிறீங்க நான் மாற்றி கொடுத்துட்றேன், ஆடிட்டர் ப்ரோ ஓகே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டு 1 lakhன்னு போட்டதை 90,000 அழகாக நமக்கு மாற்றி கொடுத்துட்றோம். விச் மீன்ஸ் எரர்னால தெரியாமல் ஒரு இடத்துல நான் சொன்னேன் இல்லையா 1,05,000 போடுற இடத்துல தெரியாமல் அவர் என்ன பண்ணிடுவாங்க 1,50,000 போடலாம், அப்புறம் இங்கே 2 0 போட்டுட்டு இங்கே கூட 500 போடலாம். இந்த மாதிரி டைப்பிங் எரர்ஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அதை எங்கள் மேனேஜ்மெண்ட் கிட்ட கை காமிச்சிங்கன்னா போதும், அவங்க ரெக்டிஃபை பண்ணிவிடுவாங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஒன் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணும்போது அது ஐடென்டிஃபைட் மிஸ்டேட்மெண்ட். அதுக்கப்புறமா கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து அவங்க தங்களை தானே கரெக்ட் பண்ணிட்டாங்க. யார் கரெக்ஷன், ஹூ ஹேஸ் டு டூ, மேனேஜ்மெண்ட் ஹேஸ் டு டூ. மூணாவது நீங்கள் கொடுக்குறீங்க கரெக்ஷன் பண்ணிக்க சொல்லி, மொத்தம் கிட்டத்தட்ட வந்து 390 மிஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் தி ஐடென்டிஃபைட் மிஸ்டேட்மெண்ட்ஸு. அதை கொடுக்குறீங்க கரெக்ஷன் பண்ணிக்க சொல்லி, அவங்க பார்க்குறாங்க எந்தெந்த மிஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்ஷன் பண்ணிக்கிட்டா அவங்களுக்கு ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும்னு தோணுதோ அதையெல்லாம் கரெக்ஷன் பண்ணிக்கிறாங்க. எந்தெந்த மிஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம சொல்லி கரெக்ஷன் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறோமோ அதில் எதெல்லாம் அவங்க கரெக்ஷன் பண்ணிக்கிட்டா அவங்களோட என்டையர் ப்ராஃபிட் கம்மியாகிற மாதிரி என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் அவங்க பண்ணலை. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ தெர் ஆர் only 3 ways in which the management will respond. சில நேரங்களில் நீங்கள் ஒரு 390 மிஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் கண்டுபிடிச்சி மொத்தத்தையும் அவங்ககிட்ட கொடுக்குறீங்க, மொத்தத்தையுமே அவங்க கரெக்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா நீங்கள் வந்து அந்த மெட்டீரியாலிட்டி பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியல் அதெல்லாம் பார்க்கவே வேண்டாம். நீங்கள் கண்டுபிடிக்க எல்லா மிஸ்டேட்மெண்ட்டும் இங்கே சொல்லிட்டே இருங்க, அவங்க கரெக்ஷன் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் எந்த மாதிரியான சிச்சுவேஷன் நடக்கும், scenario 1 they might correct all the misstatements, ரொம்ப ரேர் பட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்பர் 2 நீங்கள் கொடுக்குற எதையுமே அவன் கரெக்ஷனே பண்ண மாட்டான், நான் இப்படி தான் அப்படின்னு சொல்லணும், அந்த மாதிரியும் ஒரு ஆப்ஷன். நம்பர் 3 நான் கொடுக்குறேன் சிலதை பண்ணுவான் சிலதை பண்ண மாட்டான், ரேண்டமாக சிலது பண்ணியிருப்பாங்க சிலது பண்ணியிருக்க மாட்டாங்க, அது ஓகே. ஒன்று இருக்குது, அதுதான் ரொம்ப முக்கியம். என்னென்னா நான் ஒரு 300 மிஸ்டேட்மெண்ட்ஸை நான் கொடுக்குறேன்னா அவன் என்ன பண்ணுவான், அதில் எந்தெந்த மிஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்ஷன் பண்ணிட்டு சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுமோ ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகுமோ அதெல்லாம் கரெக்ஷன் பண்ணிட்டு எதெல்லாம் அவனுக்கு பாதகமாக இருக்கோ அதை கரெக்ஷன் பண்ணாமல் விட்டுருவான். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு செம கடுப்பாகும்ல. ஸோ நம்ம ஐடென்டிஃபைட் மிஸ்டேட்மெண்ட்ஸை அவங்கக்கிட்ட கொடுக்கும்போது எதெல்லாம் அவங்க கரெக்ட் பண்ணிட்டாங்க எதெல்லாம் இன்னமும் அன்கரெக்டடாகவே இருக்குன்றதை நீங்கள் பார்க்கணும். இப்போ எதெல்லாம் அன்கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட்ஸாக இருக்கோ அந்த அன்கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட்ஸை எடுத்து தான் ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று அது பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி அப்ளை பண்ணுறீங்க, திஸ் இஸ் ஃபில்டர் நம்பர் 1. பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி அப்ளை பண்ணுறீங்க, பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி அப்ளை பண்ணும்போது அந்த ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 3,000 லிமிட் வச்சுருக்கீங்க, ஈச் அண்ட் எவ்ரி அன்கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட் இஃப் இட் இஸ் மோர் தேன் 3,000 அப்படின்னு சொன்னால் இங்கே அதை என்ன பண்ணுவீங்க, யூ வில் ஸ்டார்ட் ஆட் பண்ணி ஆன் த ஹோல் என்ன பண்ணுவீங்க, மெட்டீரியாலிட்டி லெவலில் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு அதையும் தாண்டிடுச்சுன்னா யூ வில் சே ஓகே மெட்டீரியலி மிஸ்டேட்டட் அப்படின்னு ஒரு டெசிஷனுக்கு வந்துடுவீங்க. புரியுதாமா? டு ஹேவ் எனி டவுட்? ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபைட் மிஸ்டேட்மெண்ட்ஸ் அதை ரெண்டாக பிரிக்கிறோம், கரெக்ஷன் அன்கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம கிட்ட வரும்போது அதை ரெண்டாக பிரிக்கிறோம். பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டிக்கு கீழே என்னென்ன இருக்குது அதை தாண்டினது என்ன இருக்குன்னு தாண்டியாச்சு அப்படின்னு சொன்னால் அதை என்ன பண்ணுவீங்க, எல்லாத்தையும் ஆடிஷனில் சேர்த்துருவீங்க. அடிஷன் பண்ணதுக்கப்புறமா ஃபைனலாக ஒரு நம்பர் வரும். அந்த நம்பர் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் மெட்டீரியாலிட்டி லெவல் 10 lakhs ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அதோட என்ன பண்ணணும், ஈக்குவேட் பண்ணி பார்க்கணும் உங்களோட அந்த சம்மேஷன் வந்து 10 lakhsக்கு ஈக்குவலாக இருக்கா இல்லை 10 lakhs விட கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கான்னு பார்க்கணும். 10 lakh விட அது கம்மியாக தான் இருக்குன்னா பிரச்சனையே இல்லை, யூ கேன் கோ அஹெட் வித் அன்மாடிஃபைட் ஒப்பீனியன். சப்போஸ் இல்லைங்க 10 lakh rupees தான் மெட்டீரியாலிட்டி ஆனால் எங்களோட சம்மேஷன் அதை விட அதிகமாக இருக்குன்னா யூ ஹாவ் டு டிசைட் இட் ஹேஸ் டு பி அ மாடிஃபைட் ஒப்பீனியன். சில நேரத்தில் என்ன இருக்கும்னா அங்கேருந்து கண்டுபிடிச்சிட்டு வரும்போதே உங்களுக்கு தெரியும் அது மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் தான், அதில் எந்த குறையும் இல்லை, மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் தான். ஆனால் அது அசர்ஷன் லெவலை மட்டும் பாதிக்குதான். அதாவது நீங்கள் கண்டுபிடிச்சிக்க அந்த மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்ஸ்னுடைய கூட்டுத்தொகையான அந்த ஒரு விஷயம் 16 லட்சம் இருக்குது, which means material misstatement is greater than the materiality level 10 lakhs fixed. 16 லட்சத்துக்கு அது அஃபெக்ட் ஆனாலும் மேஜராக அது இன்வென்ட்ரியை மட்டும் தான் அஃபெக்ட் பண்ணுது. அப்படி இல்லைன்னா ப்ராபப்ளி எப்படி சொல்லலாம், இட் அஃபெக்ட்ஸ் ஒன்லி த நான் கரண்ட் அசட்டோட வேல்யூவேஷன். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஆன் த ஹோல் எதையும் அஃபெக்ட் பண்ணல சார், அது வெறும் நான் கரண்ட் அசெட்ஸில் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டோட வேல்யூவேஷனை மட்டும்தான் அது அஃபெக்ட் பண்ணுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 7 lakh rupees வந்து ஓவர் ஸ்டேட் ஆகிருக்கிறது வந்து வெறும் நான் கரண்ட் அசெட்ஸ் தான், மற்றதெல்லாம் சேர்த்து தான் சார் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 to 11 lakhs வந்திருக்கு அப்படிங்கிறது வரும்போது ஓகே அப்போ இது ஏதோ ஒரு அசர்ஷனை பற்றி மட்டும் தான் ரொம்ப பாதிக்குது, ஆன் த ஹோல் பெரிய பர்வாசிவ் எஃபெக்ட் இல்லை. ஸோ when there is no pervasive effect, what you are going to do is you are going to give qualified opinion. இல்லைங்க மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்டும் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் என்டையர் ஆன் த ஹோல் எஃப்எஸ் லெவலில் பர்வேசிவாக இருக்குது இந்த மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது யூ வில் கோ அஹெட் வித் வாட், அட்வர்ஸ் ஒப்பீனியன். புரியுதா? இது எல்லாம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க, அப்படியே வரிசையாக பாருங்கள்.
the concept of material, நான் ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் படிக்கிறேன், நீங்க வந்து புக்கை பாருங்க, ஓகேவா? The concept of materiality is applied by the auditor. ஆமா, ஆடிட்டர் தான் அப்ளை பண்ணணும். both in planning and performing the audit. ஆமா, அவர் தான் பிளான் பண்ணணும், அவர் தான் பர்ஃபார்மும் பண்ணணும், ரெண்டு ஸ்டேஜ்லையுமே மெட்டீரியாலிட்டி அவர் தான் அப்ளையும் பண்ணணும். ஓகே, அதனுடைய எஃபெக்டை அவர் எக்ஸாமின் பண்ணும்போது, தட் இஸ் in evaluating the or in examining the effect of identified misstatements on the audit and of uncorrected misstatements if any on the financial statements and in forming the opinion. இது எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐடென்டிஃபைடு மிஸ்டேட்மெண்ட்ஸ்ன்றது ஒன்றுப்பா, அதுக்கப்புறம் தான் நீங்கள் அதை ரெண்டாக பிரிக்கிறீங்க, கரெக்டட் அன்கரெக்டட்னு. கரெக்டாக ஐடென்டிஃபைடு மிஸ்டேட்மெண்ட்ஸ்னு ஒன்று இருந்தாலே அது நம்மளோட ஆடிட் எப்படி பாதிக்கும் நம்ம யோசிக்கணுமா? ஏன்னா நம்ம பார்க்கல இவ்வளோ மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கே, அப்போ இவனுங்க எதை கரெக்டாக பண்ணியிருப்பானுங்க, எதை தப்பாக பண்ணி போட்டிருக்க 100 என்ட்ரியில் 40 என்ட்ரி தப்பாக இருக்கே, அதுதான் ஐடென்டிஃபைடு மிஸ்டேட்மெண்ட்ஸு. புரியுதா? இந்த 40 கரெக்ஷனை அவன்கிட்ட போய் சொல்லும் போது அதில் 20-30 கரெக்ட் பண்ணிக்கிறான், 10 கரெக்ஷன் பண்ணாமல் விட்டுறான். எதை கரெக்ஷன் பண்ணலையோ அது உங்களோட ஒப்பீனியன் அஃபெக்ட் பண்ணும், உங்களோட ஆடிட் ஒப்பீனியன் அஃபெக்ட் பண்ணும், உங்களோட என்டையர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸோட தன்மை அஃபெக்ட் பண்ணும்னு சொல்கிறாங்க. அதனால தான் ஐடென்டிஃபைடு மிஸ்டேட்மெண்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, இவாலுவேட்டிங் த எஃபெக்ட் ஆஃப் ஐடென்டிஃபைடு மிஸ்டேட்மெண்ட்ஸ் ஆன் த ஆடிட். ஏன்னா 100ல் 40 தப்பாக இருந்தால் நான் என்னடா பண்ணுறதுன்னு ஆடிட் அதை அஃபெக்ட் பண்ணுது. ஆனால் நான் இதெல்லாம் தப்புன்னு சொன்னோன்னே அவன் எல்லாத்தையும் கரெக்ஷன் பண்ணிக்கிறான், கரெக்ஷன் பண்ணாமல் இருக்கிறது கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா, அப்போ அன்கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட்ஸ் இஃப் எனி ஆன் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எதை பாதிக்குது? ஃபார்மிங் த ஒப்பீனியனை பாதிக்குது. அப்போ அன்கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்தால் ஒப்பீனியனை பாதிக்குது, ஐடென்டிஃபைடு மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்தால் யாரை பாதிக்குது? ஆடிட் எப்படி பண்ண போகிறோன்றதே நம்மளை பாதிக்குது. 100ல் 40, அதாவது நம்மளே வந்து 1 lakh டிரான்சாக்ஷன்ஸில் ஒரு 60,000 டிரான்சாக்ஷன் இது செக் பண்ணுறோம். டு அண்டர்ஸ்டாண்ட்? நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க. 1 lakh டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குப்பா, நம்மளே வெறும் 60,000 டிரான்சாக்ஷன்ஸ் தான் செக்கே பண்ணுறோம். டு அண்டர்ஸ்டாண்ட்? பட் ஃபார் எவ்ரி 1000 டிரான்சாக்ஷன்ஸ் வி ஆடிட், we are getting 1000 வேணா, for every 100 transactions we audit. அப்படி 100 பிரிச்சா நீங்கள் எத்தனை செட்டை ஆடிட் பண்ணியிருப்பீங்க? 600 செட்டை ஆடிட் பண்ணியிருப்பீங்க, அவ்வளோதானே? 600 செட்டை ஆடிட் பண்ணியிருக்கீங்க. அந்த மாதிரி for every 100 transactions that you audit, that you have audited, அதில் கிட்டத்தட்ட 40 வந்து என்ன இருக்குது? ஐடென்டிஃபைட் மிஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? ஆல்ரெடி 1 lakh டிரான்சாக்ஷன் நாங்கள் எடுத்ததே 60% தான். இந்த 60%லேயே 40% வந்து என்னவா இருக்குது? ஐடென்டிஃபைட் மிஸ்டேட்மெண்ட்டாக இருக்குன்னா, அப்போ மிச்சம் இருக்கிற 40% ஆஃப் த டிரான்சாக்ஷன் விச் வி ஹவ் நாட் செக்டு, அதில் வேற இருக்கலாம்ல ஒரு 40%. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? 60,000 டிரான்சாக்ஷன்ஸை நாங்கள் செக் பண்ணியிருக்கோம்ப்பா, ஓகேவா? இதில் 24,000 டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ஐடென்டிஃபைடு மிஸ்டேட்மெண்ட். புரியுதா? அப்போ பேலன்ஸ் 40,000 டிரான்சாக்ஷன் நீங்கள் ஆடிட்டே பண்ணலை. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ அதில் ஒரு 16,000 டிரான்சாக்ஷன்ஸாக கண்டிப்பாக ஐடென்டிஃபைட் மிஸ்டேட்மெண்ட்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க? நானே 100ல் 60 எடுத்து செக் பண்ணுறேன். அந்த 60,000 டிரான்சாக்ஷன் எடுத்து செக் பண்ணும்போது ஒவ்வொரு 100 டிரான்சாக்ஷன் நான் செக் பண்ணும்போது 40 மிஸ்டேக் வந்தால் அப்போ ஆடிட் என்ன இப்படி நான் பண்ணுறது? அப்போ எப்படி நான் 60% எனக்கு பத்தாதா? நான் 100% ஆஃப் த டிரான்சாக்ஷன் இன்னும் 70-80% எடுத்து பண்ணணுமா? ஏன் இவ்வளோ மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஐடென்டிஃபைடு மிஸ்டேட்மெண்ட்ஸுங்கிறது ஒரு 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 தராசில் வச்சு நம்ம பார்க்கணும். 100 டிரான்சாக்ஷன் செக் பண்ணுறேன், அதில் ஒரு 7 டிரான்சாக்ஷன் தான் ஐடென்டிஃபைடு மிஸ்டேட்மெண்ட்னா பிரச்சனை இல்லை. அப்போ நீங்கள் 1 lakh டிரான்சாக்ஷனில் 20,000 டிரான்சாக்ஷனை செக் பண்ணால் கூட போதும். ஏன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க, 1 lakh டிரான்சாக்ஷன்ஸில் நீங்கள் 60,000 டிரான்சாக்ஷனை செக் பண்ணியிருக்கீங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க? 100க்கு 7 தான் ஐடென்டிஃபைட் மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? 7% நீங்கள் செக் பண்ணுறதுல 7% தான் மிஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ 60,000 டிரான்சாக்ஷனில் எத்தனை டிரான்சாக்ஷனில் மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 60,000 × 7%. 4,200 டிரான்சாக்ஷன்ஸில் தான் மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ 60,000 டிரான்சாக்ஷனில் வெறும் 4,000 டிரான்சாக்ஷனில் தான் மிஸ்டேட்மெண்ட் இருக்குன்னா தாராளமாக நாம் இன்னும் எக்ஸ்ட்ராவாக எடுத்து செக் பண்ணணுமான்னு கேட்டால் வேண்டாம். ஏன்னா ஐடென்டிஃபைட் மிஸ்டேட்மெண்ட்ஸே கம்மியாக தானே இருக்குது, நம்ம இன்னும் அதிகமாக எடுக்கணும். ஆனால் ஒருவேளை நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இன்னும் சாம்பிள் சைஸ்லாம் டிசைட் பண்ணலை, சரி முதல்ல ஒரு 10,000 டிரான்சாக்ஷன் எடுத்து செக் பண்ணி பார்ப்போம், முதல்ல ஒரு ஃபஸ்ட்டு 10,000 டிரான்சாக்ஷன் எடுத்து செக் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. இந்த 10,000 டிரான்சாக்ஷன்ஸில் கிட்டத்தட்ட 3,800 டிரான்சாக்ஷனில் மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. சின்ன சின்ன மிஸ்டேட்மெண்ட்ஸ் தான், பட் மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குன்னா அப்போ என்ன ஆகும்? ஏண்டா அப்படின்னா ஃபார் எவ்ரி 100 டிரான்சாக்ஷன்ஸ் 3.8 டிரான்சாக்ஷன்ஸில் மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? அப்போ நான் அப்படின்னா இன்னும் சிம்பிளாக சொல்லலாம், எவ்ரி 10 டிரான்சாக்ஷனில் கிட்டத்தட்ட 4 டிரான்சாக்ஷனில் மிஸ்டேக் இருக்குது.
அப்போ கிட்டத்தட்ட 40% ஆஃப் த டிரான்சாக்ஷன்ஸ் மிஸ்டேட்டட் அப்படின்னா நீங்கள் எடுத்து செக் பண்ணுறதுல மட்டுமே 10,000 டிரான்சாக்ஷன் எடுத்தால் 4,000 மிஸ்டேட்டட், 20,000 டிரான்சாக்ஷன் எடுத்தால் அதில் கிட்டத்தட்ட 8,000 டிரான்சாக்ஷன் மிஸ்டேட்டட். அப்போ பாதிக்கு பாதி நீங்கள் தப்பாக தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்களா? அப்போ முதல்ல நீங்கள் தப்பாக ரெக்கார்ட் பண்ணுறதே அதிகம், அப்போ ஐடென்டிஃபைட் மிஸ்டேட்மெண்ட்ஸே அதிகமாகும். அந்த ஐடென்டிஃபைட் மிஸ்டேட்மெண்ட்ஸை நான் வந்துட்டு கரெக்ஷன் கொடுக்கணும். நீ எல்லாத்தையும் கரெக்ஷன் பண்ணி என்கிட்ட கொடுப்பேன். கொடுத்தப்பறம் கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன, அன்கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன நான் பார்ப்பேன். இப்போ அன்கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட்ஸ்னுடைய அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதை நான் என்ன பண்ணணும், அன்கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட்ஸை ரெண்டாக பிரிக்கணும். எது இதெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி விட அதிகமாக இருக்குது, எது பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி விட கம்மியாக இருக்குன்னு நான் பிரிக்கணும். பிரித்ததுக்கப்புறம் எது இதெல்லாம் அதிகமாக இருக்கோ அது எல்லாத்தையும் நான் சம்மேஷன் பண்ணணும். சம்மேஷன் பண்ணி அதை என்ன பண்ணணும், நான் ஓவரால் மெட்டீரியாலிட்டி லெவலோட பார்க்கும்போது அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கான்னு பார்த்து தான் நான் என்ன செய்யலாம், ஐ கேன் கம் டு தி ஒப்பீனியன். எவ்வளோ வேலை இருக்குது பாருங்கள். சிம்பிளி டாக்கிங் ஐடென்டிஃபைட் மிஸ்டேட்மெண்ட்ஸ், அன்கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட்ஸ், கரெக்டட் மிஸ்டேட்மெண்ட்ஸ் 3 வார்த்தை கேட்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் நிஜ லைஃப்பில் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் உள்ளே போய் ஆடிட்டுக்குன்னு உட்காந்தா தான் நமக்கு தெரியும். ஐடென்டிஃபைட் மிஸ்டேட்மெண்ட்ஸ்ன்ற அந்த ஒரு கேட்டகரி நமக்கு எப்படி ஒரு சிக்னல் கொடுக்கணும். இஃப் த ஐடென்டிஃபைடு மிஸ்டேட்மெண்ட்ஸ் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் சாம்பிள், ஃபஸ்ட்டு ஒரு 1000 டிரான்சாக்ஷன் எடுத்து செக் பண்ணுறீங்க, அதில் ஐடென்டிஃபைட் மிஸ்டேட்மெண்ட்ஸ் கம்மியாக இருந்தால் இட் இஸ் கிவிங் யூ அ சைன் தட் the identifiable misstatements in the rest of the entire population of the transaction in events would also be very little, so you can take a very limited sample, no problem அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனி நமக்கு ஒரு ஹெல்த் வைஸ் வந்து ரொம்ப ஹெல்தியான சிக்னலை நமக்கு கொடுக்குது. புரியுதா? did you understand the importance of corrected misstatement, uncorrected misstatement, identified misstatement? இந்த மூணுமே இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை வச்சு தான் நம்ம வந்து என்னென்னலாம் டிசைட் பண்ணணும். மெட்டீரியாலிட்டி லெவல், பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி லெவல். எம்சிக்யூவில் வந்துச்சுன்னா பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியல் கம்மியாக இருக்கணும் அதிகமாக இருக்கணும் கேட்பாங்க. கம்மியாக இருக்க தான் பெஸ்ட், அப்போ தான் ஆடிட்டர்ஸ்க்கும் கம்மியாக இருக்கும். மெட்டீரியாலிட்டி லெவல் ஆன் த ஹோல் அதிகமாக இருக்கணுமா கம்மியாக இருக்கணுமா, கம்மியாக இருந்துச்சுன்னா ஆடிட்டர்ஸ்க்கும் கம்மி, ரெண்டும் ஒரே மாதிரி தான் ரியாக்ட் ஆகும். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா மெட்டீரியாலிட்டி லெவல் அதை நாங்கள் கம்மி பண்ணுறோம், கம்மி பண்ணிவிட்டு பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி லெவல் அதிகப்படுத்துகிறோம் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ எப்படி இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டீரியாலிட்டி லெவலில் நீங்கள் 10 lakhs 5 lakhs கொண்டு வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி கிட்டத்தட்ட 10,000 20,000 இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா அது வேஸ்ட்டு. எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி அந்த லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஆல் டுபாக்கூர்ஸ் வில் டூ வாட்னு கேட்டிங்கன்னா மெட்டீரியாலிட்டி என்ன பண்ணிவிடுவாங்க, அப்படியே கம்மி பண்ணிவிட்டு பர்ஃபார்மன்ஸில் என்ன பண்ணிவிடுவாங்க, லிமிட்டை தூக்கி விட்டுட்டு ரொம்ப அபத்தம் பண்ணுவாங்க. So you, when as an auditor, you always have to make sure that the performance materiality level is kept at a very 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 என்ன சொல்றது, safe zoneல நீங்க வெச்சுக்கோங்க. What is a safe zone? Safe zone என்னன்னா you have to keep the performance materiality at a low level. அப்பதான் auditors will also be low, so that நீங்க கொடுக்குற ஒப்பீனியன் தப்பா போறதுக்கான வாய்ப்பே இருக்காது. Auditors will be very low அப்படிங்கறாங்க. சரியாமா? இதுதான் சொல்றாங்க. இந்த paragraph சும்மா இது தேவையில்லை. ஓகே, மெட்டீரியாலிட்டி ஜென்ரல் நேச்சர் என்ன, கான்செப்ட் ஆஃப் மெட்டீரியாலிட்டி எது இதெல்லாம் அப்ளை பண்ணுவோம், ப்ரெசன்டேஷன் ப்ரிப்பரேஷன் அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 3 பாயிண்ட்டை மட்டும் நம்ம படிக்கலாம், படிச்சுட்டு யூ டேக் அ பிரேக். ஓகே, ஸோ ஃபஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா மெட்டீரியாலிட்டினா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஜென்ரலாகவே வாட் இஸ் மெட்டீரியாலிட்டி அப்படிங்கிறது அந்தந்த ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க்கில் கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளே கூட பேசி 320 என்ன படித்தோம், மிஸ்டேட்மெண்ட்ஸ் இன்க்ளூடிங் ஒமிஷன். மிஸ்டேட்மெண்ட்ஸ் இன்க்ளூடிங் ஒமிஷன், if it has the power to influence the economic decisions of the users, அது மெட்டீரியாலிட்டி நம்ம படித்தோம் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஆடிட்டிங்கில். ஸோ அதை மாதிரி ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்லக்கூடிய கம்பெனிஸ் ஆக்ட் 2013 இருக்கலாம், ஆர்பிஐ ஆக்டாக இருக்கலாம், இல்லை பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்டாக இருக்கலாம், இல்லை ஐஆர்டிஐஆ இருக்கலாம், இல்லை ட்ராயாக இருக்கலாம், அந்தந்த ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ் வாட் இஸ் மெட்டீரியாலிட்டின்னு அவங்க சொல்கிறாங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டா போதும். அந்தந்த ஆடிட்டில் சப்போஸ் அந்தந்த எஃப்ஆர்எஃப்ல கிளாரிட்டியாக உங்களுக்கு வந்து இதுதான் மெட்டீரியாலிட்டி இப்படி தான் இருக்கும்னு நமக்கு எதுவும் சொல்லி கொடுக்கலன்னா நம்ம ஜென்ரலாக எஸ்ஏ 320 ஃபாலோ பண்ணிவிட்டு கீழே இவங்க கொடுத்துருக்கிற இந்த 3 விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ உங்களால் மெட்டீரியாலிட்டி லெவலை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான கருத்து தெளிவு கிடைக்கும். நம்பர் 1 என்னென்னா, மிஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒமிஷன்ஸையும் சேர்த்து தான். ஸோ ஒரு விஷயத்த சொல்லாமல் விடுறதுனால அந்த மிஸ்டேட்மெண்ட் இல்லைன்னு ஆகிடாது. ஸோ பாயிண்ட் நம்பர் 1 இஸ் தட் misstatements including omissions are considered to be material if the individual or an aggregate could reasonably be expected to influence economic decisions of blah blah blah. எல்லாம் சேம் கான்செப்ட், சேம் ரிப்பீட் தான். இங்கே இருக்கிறது என்னன்னா omissions, அதையும் நீங்கள் கவனிக்கணும். இதான் பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்ன சொல்கிறாங்கன்னா, materiality is not just about the size. It is about size, it is about nature, it is about the surrounding circumstances, it is about the inherent risk, it is about the control risk in the environment. இது எல்லாத்தையும் சேர்த்தது தான் மெட்டீரியாலிட்டி. ஸோ மெட்டீரியாலிட்டி லெவலில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி you have to
take the decisions in the proper light of surrounding circumstances, inherent risk of the company, control risk of the company, அப்புறம் size of the misstatement, nature of the misstatement, whether due to fraud or error, இந்த எல்லா காம்பினேஷனையும் வச்சு பார்த்தாதான் எது மெட்டீரியல் எது நாட் மெட்டீரியல்னு உங்களுக்கு தெரியும். ஸோ செகண்ட் கீவேர்டு என்னன்னா, மெட்டீரியாலிட்டி டஸ் நாட் dwell upon only size alone, it is also dependent upon size, nature and surrounding circumstances அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? லாஸ்ட் ஒன், மெட்டீரியாலிட்டி எப்போதுமே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ண போகிற ஜென்ரல் யூசர்ஸ் யார், அவங்க எந்த மாதிரியெல்லாம் டெசிஷன்ஸ் எடுப்பாங்க, அவங்களோட டெசிஷன்ஸை பாதிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய மிஸ்டேட்மெண்ட்டை நம்ம அவங்க கையில் கொடுத்துடக்கூடாதுன்னா நம்ம அந்த லெவலுக்கு எந்த அளவுக்கு மெட்டீரியாலிட்டி இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டே வரணும். ஸோ த மோர் அண்ட் மோர் யூ ரெடியூஸ் த மெட்டீரியாலிட்டி லெவல், த ஆடிட் ரிஸ்க் ஆல்சோ கம்ஸ் டவுன். அப்போ ஜென்ரல் யூசர்ஸ் எதை நோக்கி அவங்களோட டெசிஷன் எடுக்கிறாங்களோ அந்த டெசிஷனை எடுக்க அவங்களுக்கு எந்தெந்த ஐட்டம்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியமோ, எந்தெந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியமோ அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷனில் மிஸ்டேட்மெண்ட் இருக்கக்கூடாதுன்றதுல நீங்கள் கவனமாக இருங்க. சில நேரங்களில் ஆடிட்டர் ரொம்ப தெளிவாக என்ன பண்ணுவார்னா, சேல்ஸ்ன்னு வரும்போது ஆன் த ஹோல் சேல்ஸில் இருக்கக்கூடிய மிஸ்டேட்மெண்ட் 2 lakhs தாண்டக்கூடாது அப்படின்னு தனிப்பட்ட முறையில் சேல்ஸுக்குன்னு ஒரு மெட்டீரியாலிட்டி ஃபிக்ஸ் பண்ணுவார். இதுவே ஆன் த ஹோல் எக்ஸ்பென்சஸ்ன்னு வரும்போது, சேலரி எக்ஸ்பென்சஸ்ன்னு வரும்போது, ஆன் த ஹோல் சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சேலரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் மிஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது 3 lakhsக்கு மேலே போகக்கூடாது. அந்த மாதிரி ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்குமே தனித்தனியாக கூட சில நேரத்தில் மெட்டீரியாலிட்டி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டிங்கிறது டிரான்சாக்ஷன் வைஸ், தனிப்பட்ட ஒரு டிரான்சாக்ஷன் எடுக்கிறோம் அதில் 5,000 மேலேருந்து ஆட் பண்ணணும், இல்லைன்னா ஆட் பண்ணக்கூடாதுன்றது பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி. ஆனால் சில நேரங்களில் சேல்ஸில் நிறைய கோஸ்ட் சேல்ஸ் போட்டிருக்காங்க, ஃபேக் சேல்ஸ் போட்டிருக்காங்க உங்களுக்கு தோணுச்சுன்னா ஆன் த ஹோல் அதில் நீங்கள் மிஸ்டேட்மெண்ட்ஸை கண்டுபிடிக்கும் போது சேல்ஸில் மட்டும் உங்களோட மெட்டீரியாலிட்டி லெவலில் நீங்கள் 2 lakhs ஃபிக்ஸ் பண்ணுங்க. அப்போ தான் அதை தாண்டி போயிடுச்சுன்னா உடனே வந்து அதை வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டாக நோட் பண்ணிப்பீங்க. ஏன்னா எப்போதுமே ஒரு சில ஏரியாவில் வந்து அதிக மிஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து இருந்தாலும் இட்ஸ் நாட் அ பிக் டீலுங்கிற மாதிரி இருக்கும். பிகாஸ் இட் இஸ் நாட் கோயிங் டு பி எப்படி சொல்கிறது, ஹவு டு யூ கால் தட், ஓகேடா இது இவ்வளோ தெளிவாக சொல்கிறேனே, மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குப்பா, ஒரு இடத்துல 5 லட்சம் மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது, இன்னொரு இடத்துல 2 லட்சம் மிஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா ஆடிட்டர் என்ன சொல்கிறாரு, இந்த இடத்துல 5 லட்சம் மிஸ்டேட்மெண்ட் வந்தால் கூட அது ஒன்றும் பெருசாக யூசர்ஸை பாதிக்காது. ஆனால் இந்த இடத்துல 2 lakhsக்கு மிஸ்டேட்மெண்ட்ஸ் வந்தால் கூட அது மெட்டீரியல் தான் அப்படின்னு ஆடிட்டருக்கு தோணும். ஏன் தோணும்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி கூட எடுத்துக்கலாமே, டோட்டல் மிஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிக்கிறத 2ஆ பிரி. ஒன்று எது எதெல்லாம் ஃப்ராடுனால நடந்துச்சோ அது தனியாக பிரி, எது எதெல்லாம் எரர்னால நடந்துச்சோ தனியாக பிரி. எரர்னால நடக்கிற எல்லா மிஸ்டேட்மெண்ட்ஸையும் ஆட் பண்ணும்போது 5 lakh கிராஸ் பண்ணிடுச்சுன்னா அது மெட்டீரியல். தனியாக ஃப்ராடுனால வந்து எல்லா மிஸ்டேட்மெண்ட்டையும் ஆட் பண்ணும்போது அதுக்கும் நீங்கள் 5 lakhs வச்சா தப்பு இல்லை. ஏன்னா ஃப்ராடு பண்ணியிருக்கவன் தனியாக ஒரே ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணியிருப்பான், பல டிரான்சாக்ஷன்ஸில் கூட பண்ணியிருப்பான், ஆனால் மாட்டியிருக்கிறது ஒரு டிரான்சாக்ஷன் தான் மட்டும் மாட்டியிருப்போம். அப்போ நம்ம ஃப்ராடு மூலிமா வந்த மிஸ்டேட்மெண்ட்ஸை மெட்டீரியல்னு கன்சிடர் பண்ணுறதுக்கு நம்மளோட மெட்டீரியாலிட்டி லெவல் ரொம்ப கம்மியாக ஃபிக்ஸ் பண்ணணும், 1 lakh ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் நம்மளால் ஃப்ராடுலண்ட் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்கில் அது மூலிமா ஏதாவது மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் வந்துருமோன்ற பயத்தை தவிர்த்து அதை நீங்கள் வந்து ஈக்குவேட் பண்ணி கரெக்ஷன் பண்ணி கொண்டு வரணும்னா materiality level should be fixed at different levels for different transactions, at different levels for different circumstances. Fraud na or level veinga, error na or level veinga. Do you understand? P&L items na adukku or limit veinga, materiality. Balance sheet items na adukku or limit veinga. இப்படி பல materiality levels fix பண்ணி அது எல்லாத்தையும் கடைசியில் கொண்டு வந்து converge பண்ணும்போது தான் you will be able to give a proper understanding of materiality level bifurcation, performance materiality and account level materiality, அதுக்கப்புறம் on the whole wholesome materiality, அதெல்லாம் அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஸோ மெட்டீரியாலிட்டி அப்படின்றத பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக மெட்டீரியாலிட்டி எப்படி இருக்கும்னா அந்தந்த ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க் டிஃபைன் பண்ணிடுவாங்க. பண்ணலைன்னா இந்த 3 விஷயத்தை நீங்கள் கவனிச்சுக்கோங்க. நம்பர் 1, ஒமிஷன் இஸ் ஆல்சோ மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் தான், அதை நீங்கள் கவனிச்சுக்கோங்க. மிஸ்டேட்மெண்ட் இன்க்ளூடிங் ஒமிஷன், ஓகேவா, இட்ஸ் மெட்டீரியல். when taken as a whole it has the power to influence the economic decisions of the users. ஸோ இதெல்லாம் நார்மல் தானே. உங்களுக்கு மெட்டீரியாலிட்டி ஆஸ் பர் SA 320 டெஃபினேஷன் தெரியும், அதோடு சேர்த்து இந்த 3 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது திஸ் ப்ளஸ் இந்த 3, சரியா? அதனால தான் எனக்கு ஃபுல்லாக எழுதலை. இங்கே சொல்லியிருக்காங்களே மிஸ்டேட்மெண்ட்ஸ் இன்க்ளூடிங் ஒமிஷன்ஸ் இஸ் மெட்டீரியல் இஃப் இட் இஸ் அஃபெக்டிங் த எக்கனாமிக் டெசிஷன் மேக்கிங் ஆஃப் த யூசர்ஸ் ஆஃப் த FS உங்களுக்கு சொல்லியிருக்கிறதுனால அதை இங்கே போட்டுட்டு ப்ளஸ் இது ஒமிஷனை ஹைலைட் பண்ணுறாங்க. ரெண்டாவது வந்து சைஸு, நேச்சர் ஆஃப் மிஸ்டேட்மெண்ட்டு, சர்க்கம்ஸ்டான்சஸ் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் நீங்கள் என்ன பண்ணணும், மெட்டீரியாலிட்டியை ஃபிக்ஸ் பண்ணணும். மூணாவது என்ன சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு ஒமிஷன் சொல்லிட்டாங்க, அதுக்கப்புறம் சைஸு, நேச்சர் அண்ட் சர்க்கம்ஸ்டான்ஸ். மூணாவதுல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இங்கே அண்டர்லைன் பண்ணியிருப்போம் பாருங்க, ஜட்ஜ்மெண்ட்ஸ் அபவுட் த மேட்டர்ஸ், ஓகேவா?
Judgments about the matters that are material to the users are based on the consideration that அவங்க என்னென்ன வேணால் ஜட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம், இந்த அக்கௌண்டிங் பாலிசி ஓகே, அந்த அக்கௌண்டிங் பாலிசி ஓகே இல்லை, இதை நாங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணுவோம் பண்ண மாட்டோம், என்ன டெசிஷன் வேணால் எடுத்துக்கிட்டோம், அந்த டெசிஷன் மெட்டீரியலாக இல்லையா, அந்த மிஸ்டேட்மெண்ட் மெட்டீரியலாக இல்லையான்னு நான் எப்படி டிசைட் பண்ணேன் as an ஆடிட்டர்னா, இந்த மிஸ்டேட்மெண்ட் வெளியில் இருக்கக்கூடிய காமன் யூசர்ஸ் ஆஃப் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், என்னது காமன் யூசர்ஸ் ஆஃப் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எடுக்கக்கூடிய டெசிஷனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரியான மிஸ்டேட்மெண்ட் இதுவாக இருக்கும் எனில், அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் அது மெட்டீரியல்னு சொல்லணும். இல்லை காமன் யூசர்ஸ் வந்து இதை பற்றிலாம் பேசவே மாட்டாங்க, ஸோ இந்த மிஸ்டேட்மெண்ட் வந்து அவங்கள பாதிக்காது, ஸோ நாட் அ பிக் டீல், இது வந்து இட்ஸ் நாட் அ பிக் டீல்னு சொல்லி நம்ம வந்து நாட் மெட்டீரியலி மிஸ்டேட்னு சொல்லி கூட நம்ம ரிப்போர்ட் கொடுக்கலாம். பிகாஸ் இந்த ஆங்கிளில் யாரும் பார்க்க மாட்டாங்க, உள்ளே இவங்க காஸ்ட் அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணல, அதனால இவங்களோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் சரியே தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த அளவுக்கு வந்து காஸ்ட் ரெக்கார்ட்ஸோட மெயின்டெனன்ஸை பற்றி காரெல்லாம் கேட்பாங்க. பட் ஸ்டில் காஸ்ட் அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணல அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன டீவியேஷன் வந்து ஒரு பெரிய மிஸ்டேட்மெண்ட்டாக இருக்குமா, அதை நான் டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கணும் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில், ஆனால் அந்த கம்பெனி அதை டிஸ்க்ளோஸ் பண்ணலைன்னும் போது நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ண சொல்கிறீங்க, ஆனாலும் அவங்க பண்ணலை. ஸோ இந்த காஸ்ட் ரெக்கார்டு அவங்க சரியாக மெயின்டைன் பண்ணலைங்கிற விஷயத்தை நான் மறைக்கிறதுனால ஜென்ரல் யூசர்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸ் எடுக்கிறதுல ஏதாவது பெரிய குழப்பம் நேரிடுமா, குழப்பம் நேரிடுமே ஆனால் அது மெட்டீரியல், இல்லைனா நாட் ஸோ மெட்டீரியல்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இந்த 3 பாயிண்ட் பார்த்துட்டிங்களா? கடைசி பாயிண்ட் சும்மா கதை, அதனால் நான் கட் பண்ணிட்டேன். இல்லை என்ன சொல்லியிருக்காங்க, FRF மெட்டீரியாலிட்டி ஃப்ரேம்வொர்க்கில் கொடுத்துருப்பாங்க. ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க் வில் கிவ் யூ வாட் இஸ் மெட்டீரியாலிட்டி ஃபார் அந்த பர்பஸ் ஆஃப் ஆடிட்க்கு. அந்த பேங்க் ஆடிட்னு அவங்க சொல்லியிருப்பாங்க, இன்சூரன்ஸ் கம்பெனி ஆடிட்னு அவங்க சொல்லியிருப்பாங்க, கோஆபரேட்டிவ்ஸ்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி தனித்தனி அவங்க சொல்லலைன்னா காமன் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த 3 பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. புரியுதாம்மா? ஆடிட்டை பிளான் பண்ணும்போது நம்ம என்னென்னலாம் யோசிக்க வேண்டியது இருக்குது பாருங்கள். இன் பிளானிங் த ஆடிட், ஒரு ஆடிட்டை பிளான் பண்ணும்போது அந்த சைஸ் ஆஃப் மிஸ்டேட்மெண்ட்ஸ் எப்போ வந்து ஒரு சைஸ் ஆஃப் த மிஸ்டேட்மெண்ட் வந்து மெட்டீரியல்னு எப்படி டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற 3 விஷயம். டிட்டர்மைன் த நேச்சர், டைமிங் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் ரேப், எந்த அளவுக்கு நேச்சர், டைமிங் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜரை நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் ஐடென்டிஃபைங் த ரிஸ்க் ஆஃப் மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் அண்ட் டிட்டர்மைனிங் த நேச்சர், டைமிங் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் ஃபர்தர் ஆடிட் ப்ரொசீஜர்ஸ். இது எல்லாத்தையுமே இன் பிளானிங் த ஆடிட், the auditor makes judgment about size of the misstatements that will be considered material. கரெக்டாக பிளானிங் பண்ணும்போது these judgment, இந்த ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் பண்ணி எது மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட் எது நாட் ஸோ மெட்டீரியல் மிஸ்டேட்மெண்ட்னு எனக்கு தெரிய வந்தாதான் நான் இந்த 3 வேலைகளை திறம்பட செய்ய முடியும். அந்த 3 வேலைகள் என்ன? நம்பர் 1, ரிஸ்க் அசஸ்மெண்ட் ப்ரொசீஜரே அப்போ தான் என்னால் ப்ராப்பராக பண்ண முடியும். I will be able to determine the nature, timing and extent of risk assessment procedure only when I fix the material level. Number 2, I will be able to identify and assess the risk of material misstatement based on the material level I have fixed. Judgments, என்னோட judgments பொறுத்தா. 3வது, nature, timing and extent of substantive audit procedures will also be made by me only based on the judgments I made with respect to materiality levels. அப்போ materiality level எது considered material, எது not so materialன்ற அந்த சைஸை நான் தீர்மானிச்சா மட்டும்தான் that will help me a basis for nature, timing and extent of audit procedures of RAP, NTE of wrapping and nature, timing and extent of FAP. நடுவில் identifying and assessing the ROM. Do you understand ma? புரியுதா? With this we'll finish today's session. நான் இன்னைக்கு சொல்லி கொடுத்த வரைக்கும் நீங்கள் படித்து முடிச்சிடுங்க. நான் வந்து இன்னைக்கு உங்களுக்கு question chapter number 2 ஓட questions ஷேர் பண்ணுறேன். You try and finish marking of the question papers with the புக்கில் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் மார்க் பண்ண ட்ரை பண்ணி ஒரு 2-3 days டைமில் அந்த செகண்ட் சாப்டர் முடிச்சிடுங்க. நம்ம எப்படி இன்னொரு 3 days ஆகும், 3 to 4 days ஆகும் தேர்ட் சாப்டர் முடிக்கிறதுக்கு. முடித்தோடனே உங்களுக்கு தேர்ட் சாப்டரோட கொஷின்ஸை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதர்வைஸ் இட்ஸ் ஃபைன். ஏன் இன்றைக்கி நான் ரொம்ப ப்ரலாங் பண்ணல அப்படின்னா நோட்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக இருந்துச்சுன்னா நம்மளால் கம்மி டைம் உட்காந்து நிறைய பேஜஸை கவர் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி, அதுக்கப்புறமா வந்து ஆடிட் ரிஸ்கோட ரிலேஷன்ஷிப், ஏகப்பட்ட கான்செப்ஷுவலி உங்களோட மைண்ட் இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஓவர்வெல்மிங்காக இருக்கும். ஸோ இன்னும் மறுபடியும் நான் வந்து பேராகிராஃபாக போயிட்டு இருந்தேன்னா உங்களுக்கு அந்த யூ வில் நாட் பி ஏபிள் டு ரீடைன் இட். அதனால் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் வில் க்ளோஸ் த செஷன் பை 7 o'clock. நாளைக்கு நம்ம இது எப்போதும் போல் 7:30 7:40 வரைக்கும் நம்ம கிளாஸஸ் எடுத்துக்கலாம். டுமாரோ I'll prepare the notes and come so that உங்களுக்குமே என்ன சொல்கிறது பார்க்கும்போது கிளம்ஸியாக இல்லாமல் இருக்கும். அதுவும் தேர்ட் சாப்டர் எஸ்பெஷலி. ஓகேவா? இப்போ நான் சொன்ன வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்காமா? Do you have any doubts until this? What's your level of understanding? Super level of understanding. ஓகே மேடம் புரியுதுன்ற மாதிரி ஓகே இஷா இருக்கா, சூப்பராக இருக்கா, இல்லை யூ நீட் அனதர் ரிவிஷன்? ரிவிஷன் வேணும்னா சொல்லுங்கள், நான் வேணால் இன்னொரு வாட்டி கூட ரிவைஸ் பண்ணுறேன், நோ ப்ராப்ளம். இல்லை புரிஞ்சிடுச்சா? ஜஸ்ட் லெட் மீ நோ.
எல்லாரும் மெசேஜ் மட்டும் பண்ணுங்க, சாட்ல மட்டும் போட்டுருங்களேன் வெதர் யூ அண்டர்ஸ்டுட். ஏன்னா இதெல்லாம் எம்சிக்யூவில் வரும். எம்சிக்யூ 30 மார்க், அப்படி டக்குன்னு டிக் பண்ண மார்க். கான்செப்ட் புரிஞ்சாதான் எம்சிக்யூ நம்மளால அட்டன் பண்ண முடியும். அதனால தான் கேட்குறேன். பர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியாலிட்டி, ஆடிட் ரிஸ்க்கு, ஓகேவா, அது எல்லாமே இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, புரிஞ்சிடுச்சா? ஓகே. ஸோ நாளைக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, வந்த உடனே நான் ஒரு தடவை இன்னைக்கு எப்படி ஃபஸ்ட்டு எடுத்ததுலேருந்து ஒரு ரிவைஸ் பண்ணுவோம், அதே மாதிரி நாளைக்கு வந்த உடனே ஃபஸ்ட்டு 15 minutes 4:30 to 4:45 இது வரைக்கும் இருக்கக்கூடிய கியூமுலேட்டிவ் ரிவிஷனை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், டுமாரோ ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ வந்து நீங்கள் படிச்சிருக்கீங்க, இது கொஞ்சம் செட் ஆகட்டும் மைண்டில். ரிவிஷன் கொடுக்குறேன், நோ டவுட் அட் ஆல். உங்களுக்கு கிளாரிட்டியே இருந்தாலும் நான் ரிவிஷன் கொடுக்குறேன். பட் அந்த ரிவிஷன் எப்போனா ஃபஸ்ட் நீங்கள் படிச்சிட்டீங்க, ஓரளவுக்கு அது செட் ஆகட்டும். திருப்பி நாளைக்கு வந்து ரிவைஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆமால இதான் எனக்கு சொன்னாங்கன்ற மாதிரி இருக்கும். இப்பயே சொன்னால் எப்படி இருக்கும்னா திருப்பி சொன்ன விஷயத்த சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட் கொஞ்சம் ஆற போடுங்க. நாளைக்கு 4:30 to 4:45 there will be revision. அதுக்கப்புறமா we'll proceed with the third chapter. ஓகேவா? All the best. Have a nice day. I'll meet you all tomorrow. சரியாம்மா?